கமல் ப்ரோ கேக்குதா? கேக்குது. கேக்குது பரணி ப்ரோ, கேக்குது. சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்ணிடுவாரு. நான் அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்றேன். அந்த என்டிஆர் நீல் ஃபிலிம் அதோட கிளிம்ஸ் இன்னைக்கு நைட்டு 11:52 வருது. அவரோட பர்த்டே ஸ்பெஷல், என்டிஆர் பர்த்டே ஸ்பெஷலா. அப்புறம் ருத்ரா நடிக்கிற எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபிலோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷால் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் திருஷ்யமோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 9 minutes, செகண்ட் ஹாஃப் 1 hour 29 minutes. அதுதான் ஊட்டி கழிச்சா எவ்வளோ? 2 மணி நேரம் 39 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 38 வரும். அப்புறம் செய்யோன் அந்த படத்தோட பூஜை கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷூட் போயிட்டுருக்கு. ஸ்பைடர் நோயர் அந்த வெப் சீரிஸோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது. அதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்ன நீங்க போட்டிருக்கீங்க ஸ்பேஸ் இன்னைக்கு? வாட்ஸ் த ரீசன்? இது பிரகாஷ் ப்ரோ ஒரு 1/4 மணி நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன், வெளியே இருக்கேன் அப்படின்னாரு. அது வரையும் உங்களுக்கு நாங்கள் செய்யலாமா? என்னது? ஒன்றும் இல்லை. இதே வேற யாராச்சும் தமிழ்ல வருதா? அபிஷியலா விட்ட போஸ்டரோட இதெல்லாம் சொல்லுவாரு பாக்ஸ் ஆபீஸ். ஓகே ஓகே பரணி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கேட்கலையா? சொல்லுங்க வினோத். விஷயம் தமிழ்ல வருதா? தமிழ்ல வருது. தமிழ் டப் வருது, தெலுங்கு டப் வருது, கன்னடா டப் வருது, எல்லாமே வருது. ஏங்க உங்க யாருக்காவது பெட்டி ட்ரெய்லர் பிடிச்சதாங்க? அதை பத்தி பேசவே இல்லை நேத்தி. நான் பார்க்கல விஷால். நான் ஸ்ட்ரைட்டா படம் பார்த்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா படம் ஓகே ஓகே ஓகே. மாவீரன் ப்ரோ தவிர தெரியல. மாவீரன் ப்ரோ கொண்டு தான் பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப ரேண்டமா இருந்துச்சு ட்ரெய்லர். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா கமல்? இல்ல மாவீரன் ரொம்ப ரேண்டமா ஃபீல் ஆகல. எனக்கு பிடிக்கலையே. ஒரு இதே இல்ல ப்ரோ, ஒரு ஹையே இல்லாம இருந்துச்சு ட்ரெய்லர். இவ்வளவு பெரிய படம் கமல் நல்லா கட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கமா நல்லா மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு. நல்லா நம்பிக்கை இருக்கு படத்து மேல, பாப்போம். கமல் அது சாய பயன்கர்ல ஏஆர் ரஹ்மான். அதெல்லாம் சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. சூப்பர் பிஜிஎம், சூப்பரா இருந்துச்சு. செமையா இருக்கும் அந்த பிஜிஎம். அந்த மாதிரி யாராவது இறக்கி இருக்கலாம் ட்ரெய்லர்ல. நைட் டீசர்னா கிளிம்ஸ்னா எப்படி இருக்கும் நைட் ஒருத்தன் காட்டுவாங்க ப்ரோ. கேரக்டர் இன்ட்ரோவா, கேரக்டர்ஸ் இன்ட்ரோவா, படத்தோட கேரக்டர் இன்ட்ரோவா. அப்புறம் ஃபேஸ் காட்ட மாட்டான், கை கால் மட்டும் காட்டி முடிப்பானா. அவரோட கேரக்டர் இன்ட்ரோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டைட்டில் ரிவீல் பண்ணுவானுங்களா எப்பயாச்சும்? பண்றாங்க. டிராகன் சொல்ல மாட்டானுங்க. இல்ல போஸ்டர்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. வினோத் ப்ரோ தெரியல, பாப்போம். என்ன கேக்குறாரு வினோத்னு? கேஜிஎஃப் பாணியில இருக்குமான்னு கேக்குறாரு. போஸ்டர்லாம் அப்படிதானே இருக்கு, சலார இதையும் பார்த்த மாதிரிதான். பாப்போம் என்னன்னு உள்ள. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த கேஜிஎஃப் 3 பேர் ப்ரோ நல்லா எதிர்பார்ப்பு, நல்லா அவருக்கும் பேரு புகழ் எனக்கு தெரியும். டாக்ஸிக் வந்தோடனே இன்னும் பிரபலம் ஆயிடுவார் யாஷ், அப்புறம் பண்ணுவாங்க. அதுனாச்சு எப்போ வருது டாக்ஸிக்கா? ஜனநாயகனாவது இப்ப வந்துரும் தெரியுது கேவியன்ட்ட இருந்து. டாக்ஸிக் தாங்க ஒண்ணுமே தெரியல. அந்த பேன் இண்டியா படம் ஒன்று கொடுத்து வேர்ல்டு வைட் ரீச் ஆகுறானுங்களா இந்தியன் ஸ்டார்ஸ், பாகுபலி இந்த மாதிரி. அதுக்கடுத்து அதை கரெக்டாக இது பண்ணி கொண்டு போகிறது இவன் மட்டும்தான், அல்லு அர்ஜுன். புஷ்பா 2 பயங்கர ஃபேமஸ் ஆனா புஷ்பா 2. அதுக்கடுத்து படம் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணுன்ற மாதிரி டேரக்டர் தான் பிக் பண்ணுறான். லோக்கி பிரபாஸும் கோட்டை விட்டுட்டான். சாரி, சினிடாக்ஸ் பேசல, கோட்டை விட்டுட்டாரு. அப்புறம் இங்க யஷும் கிட்டத்தட்ட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு.
அப்படி இல்ல இல்ல அவரு மாவீரன், அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பேசலாம், ஹிட் ஆயிடுச்சுன்னா இல்ல பேசவே அவருக்கு இல்லை. இந்த வருஷம் 2 படம் இருக்கு. 2த்துல ஏதாவது ஒன்னாவது பெரிய சம்பவம் பண்ணிடுங்க யாஷுக்கு. அப்புறம் என்ன? யாருன்னா படத்தை நடிக்கிறாருன்னா விஷால் ப்ரோ. ராமாயணால அவர் தானங்க ராவணன். அது நான் சங்கி படம் எல்லாம் பாக்குறது ப்ரோ. சங்கி படம் பாக்குறது இல்லையா? மத்த பகாசுரன் பாட்டுலாம் எல்லாம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. மகாசூரன் ஓகே ப்ரோ, அது சங்கி படம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நாங்க எங்க ரஞ்சித் படம் போய் பார்ப்போம், மோகன்ஜி படம் போய் பார்ப்போம். அந்த குரூப். மோகன்ஜி லாஸ்டா ஒரு படம் பண்ணாரு வினோத், ஞாபகம் இருக்கா? பகாசுரன் இல்ல, திரௌபதி 2. அதுதான் நேத்து 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 முதல்வர் மலை ஏற்றி போயிட்டாரு. அவங்க வரேன்னாங்க, அப்புறம் வரல. எங்க படம் அதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இன்ஃபோ, நீங்க இருக்கீங்களா உங்களை மாதிரி ஆளு தான் சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. ஒரு 400 பேர் அந்த அந்த படத்தை அடிச்சு உட்கார வச்சுக்கலாம். அதுல நீங்களும் ஒரு ஆள் தரணி ப்ரோ. நான் ஒரு ஆள் இருக்கட்டும், நீங்க பாத்தீங்களா அந்த படத்தை? அதுதான் நான் பாக்கல, நீங்க தான் அடிச்சீங்களா, நான் எப்படி போய் பாக்குறது? நான் அடிச்சே இருக்கட்டும் வினோத், நீங்க படம் பாத்தீங்களா? நீங்க படம் பாக்கல ப்ரோ. ஆஹா, வரலாற்று ப்ரோ, எனக்கு அந்த வரலாற்று படம் நமக்கு செட் ஆகுது. நீங்க வேற சும்மா உருட்டாதீங்க. அத ஒரு சாக்கா வச்சுட்டு அதை எடுத்து வச்சிருக்காங்க. அது பக்கா சங்கி படம். நீங்க 400 பேர்ல நீங்களும் ஒரு ஆள் தான். நீங்க எத்தனாவது ஆள் பாருங்க? நான் தான் ஆளு. ஏன்னா நான் தான் அந்த படத்தை பார்த்து அடிச்சேன் வச்சுக்கோங்க. பரணி கிராஃப்டாவும் நல்லா லேட்னது. சும்மா இருங்க விஷால். இல்ல நானும் பார்த்திருக்கேன். அவர் பண்ணதுலயே ஃபர்ஸ்ட்னா கிராஃப்ட் வைஸ் எல்லாமே இதுதான் ப்ரோ. அவர் ஏதோ பண்ணதுல ஒரு பெஸ்ட் ஆம்பிஷன் எது ட்ரை பண்ணி மிஸ் ப்ரோ? ஃபயர். அவர் பண்ணதுல பெஸ்ட் எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கிராஃப்ட் வைஸ்னா பகாசுரன் தான். ஏதாச்சும் நல்ல பில்மேடா ஏங்க அதெல்லாம் பணமே கிடையாது. ஐயோ அதெல்லாம் சும்மா பணம் ஓகேவா இருந்தது. இங்க பாரு ப்ரோ, நானும் நாடகம் பாக்குறாள் ப்ரோ. இல்ல நான் நாடகம் பாக்குறாள் எனக்கு செட்டாச்சு அந்த படம், புரியுதா இல்லையா? நான் சிறுவடி காட்டுல ரெகுலரா பாப்பேன் ப்ரோ. அவரு ருத்ர தாண்டவன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல கௌதம் மேனன் தான் வில்லன். ஹீரோ வில்லன் டார்லிங்னு கூப்பிட்டுக்குவாங்க. தெரிஞ்சு அந்த படம் ஓகேவா இருக்கும் மாவீரன். அந்த படம் ஓகேவா இருக்கும். பார்த்தோம் மாவீரன். நானு அந்த படம் நல்ல படம் விஷால் ப்ரோ. அவரு அந்த ஃபர்ஸ்ட் படத்துல பழைய நாரப்பட்டம் மேலுமே நல்ல படம் தான். இத கம்பேர் பண்றப்ப அதுதான் அதுல எதுவும் இருக்காது. ஒரு டைரக்டரோட எல்லா படத்தையும் நான் ஒரு டைரக்டரோட எல்லா படத்தையும் பார்த்திருக்கேன். அந்த மோகன்ஜி மட்டும் தான். என்னங்க பெருமையா சொல்றீங்க? பெருமையா இல்ல எனக்கும் தெரியல. அது பார்த்தா அவரோட எல்லா படமும் பார்த்தேன் நானு. இல்ல ஏதாவது நல்ல படம் பண்ணட்டும். வந்துட்டு துரந்தர் மாதிரி பண்ணா கூட ஓகே தானே. துரந்தர் மாதிரினா விஷால் ப்ரோ அவர் என்ன சொன்னாரு, சிம்புக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் ஒண்ணு இருக்குன்னாரு. தலைக்கே படம் இருக்குன்னாரு. ஆமா வினோத் ப்ரோ, ஏகே படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஓன்னு சொன்னா போதும், அடுத்த படம் அவரு கூட தான் இருக்காரு. அதுதான் நானா சொல்றேன். அவன் மச்சான் ரிச்சர்ட் வச்சு டக்குன்னு காய்ச்சிட்டாங்க ஷூட்டிங். நானா சொல்றேன் ஏதோ ஒரு படம், ஏதோ ஒன்னு கிண்டி கொடு, அவன் மட்டும் ஷூட்டிங் போகலாம். யோ எப்படியா கடைசியில மோகன்ஜி படம் பண்ற அளவுக்கு இறக்கிட்டீங்க? நாங்க விஷால் ப்ரோ இப்பதான் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் முட்டி தேயல, நாங்க முட்டு கொடுத்து எங்களுக்கு முட்டி தெரிஞ்சு போயிருக்கு. அதனால ஏதோ ஒரு படம். யாருக்கு முட்டு கொடுத்துருக்கேன்? யாருக்குங்க? சிம்புக்கு என்ன நேத்து சிம்புவை பத்தி நான் பேசுனது தெரியுமா? பல்தான் கமல். சரி ப்ரோ, இப்ப அந்த வெற்றிமாறன் படம் எந்த நிலைமையில இருக்கு அது வாங்க. அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து படம் எந்த நிலைமையில? சிம்புவே எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல. இதுல வெற்றிமாறன் படம் எந்த நிலைமையில இருக்கா? சிம்புக்கே இல்ல விஷால் இப்ப நாங்களாம் ஏதாவது சொல்லுவோம். அது என்னது ரேஸுக்கு போயிட்டாரு, வீடியோஸ் வருது. நீங்க எதை வச்சு முட்டு கொடுக்குறீங்க? நாங்களாம் முட்டு கொடுக்குறது ஏதோ அவசியம் இல்லையா? அடிக்க வேண்டியதானே. படமே வரல, அப்புறம் என்னத்துக்கு உட்காந்து என்னாரெல்லாம் நேர்மையா முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அடிதான். என்ன தலைவா என்ன ஆச்சுன்னு நான் கேட்பேன். நான் உட்காந்துட்டு ஐயோ அவர் கொடுப்பாருலாம் இல்ல. தீபாவளிக்கு அந்த வெற்றிமாறன் படம் வரணும், அவ்வளவுதான். தியேட்டர்ல தெரிவிக்க வரணும். தீபாவளிக்கு அதுவும் வரணும், D50 வரணும்னு ஒரு பிளான் பண்றீங்க அதானே? மதன் கை தூக்குறாரு பரணி. ஓகே ஆக்சுவலா ஜெயிலர் 2 வந்துட்டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்னு சொன்னாங்க. ஆர்எஸ்என் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்என் ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் போலன்னு சொல்லிட்டு விஷால் தான் சொன்னார். நீ அவள்கிட்ட கேளு. சும்மா ஸ்பெஷல் பேசாத நோட் ப்ரோ. ஆர்எஸ்என் படம் ஷூட்டிங் அது பாட்டு போயிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான். இல்லையா ப்ரோ, ஷூட்டிங் போலதான் சொன்னாங்க. சரி இருங்க இன்னொரு 2 ட்ராக்கர் வருவாங்க.
யோ ஷெட்யூல் டிலே இல்லையா ஆயிட்டு இன்னும் பண்ணாத ரெண்டு ட்ராக்கர் வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அந்த படம் ஷூட்டிங் போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க, வெயிட் பண்ணு. விஷால் ரொம்ப சவுண்டா இருக்கு விஷால். சாரி வினோத். சரி பரணி ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நீ ட்ராக்கர் தானே, ஷூட்டிங் போதா இல்லையா அரசன் நான் சொல்லுங்க. அரசன் சரி அரசன் பரணி வந்து ப்ரோ, எக்ஸ்க்ளூசிவா ஜெயிலர் டூ அப்டேட் கொடுத்துருக்கீங்களா? அது என்ன கதை? என்னது செப்டம்பர் ரிலீஸ்ன்னு சொன்னேன். உங்களை தவிர யாருமே சொல்லி. அதனால தான் நான் தனியா இல்ல சொல்றேன். மாவீரா, அந்த போன வாரமே பேசிட்டு தானே இருந்தோம். இந்த லீவு என்னது விநாயகர் சதுர்த்தி லீவு, அந்த செப்டம்பர் 5 அந்த லீவு தான் வருதுன்னு இருந்தாங்க. ட்ராக்கர்ஸ் யாருமே கிருஷ்ண போடலையே, நம்ம தான் பேசிட்டு இருக்கோன்ட்டு. இல்ல மாவீரன் பாருங்க வரும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக். வலைபேச்சு எப்படியா சொல்லிட்டானுங்க. கேக்குதா ஆமா, அது அந்த செப்டம்பர் 5 அந்த கோட்டு மதராசில வந்து அந்த பல்தான் கேக்குதா? கேக்குது கேக்குது விஷால் ப்ரோ. சூப்பர் சூப்பர். செப்டம்பர் 5ன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5 இல்ல 4. 4 ஓகே, 4 5 அது இது மாதிரி விஷால் ப்ரோ, கோட் அமரன் மாதிரி. சூரியன் எஃப்எம் தானே இருக்கீங்க, அப்படியே அமரன் கேட்டு இல்லைங்க, சொல்லுங்க. மதராசி. அது மதராசி. என்ன எதை விஷால் ப்ரோ, நீ கேட்கணும்? சூரியன் எஃப்எம் தானே இருக்கீங்க, அப்படியே கேட்டு சொல்லுங்க. என்னது ஜெயிலர் டு அப்டேட்டா? எதை சொல்றாரு அவரு? ப்ரோ இல்ல ப்ரோ, செப்டம்பர் 4 இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதுக்கு விடுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அதுக்கு ஹாலிடேவான்னு தெரியல. இல்ல செப்டம்பர் ப்ரோ 11 வந்து அவங்க விநாயகர் பிளான் சதுர்த்தி, அதுக்கு பண்ணது ஹாலிடே. ஆகஸ்ட். இப்போ ஜெயிலர் 1 மாதிரியே அதுக்குள்ள வேலை முடியாது போல, அதனால அடுத்த டேட்டா இதுதான் பார்த்து வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இருந்தாலும் சாரி செப்டம்பர். ஆகஸ்ட் எங்க படம் வருது விஷால் ப்ரோ? நாங்க ஒரு உங்க படம் படமா? எடுத்துன்னு வரோம் ஆகஸ்ட் ரிலீஸ், என்ன கிராண்ட் ஆகஸ்ட். படம்பா? ஆமா, ஏகே கிளாடியேட்டர்ஸா? படம் வருது. படமே இல்ல, ஆமா. டாக்குமெண்ட்ரி வினோத்து, தயவு செஞ்சு சும்மா யோ, இருக்கு. நாங்க அந்த படம் வந்தோம்னா தியேட்டர்ல வீடியோ மட்டும் பாருங்க, ஏங்க கார்ல எடுத்துன்னு போயிடுவோம் நாங்க தியேட்டர் அந்த வாசல்ல. நாங்களும் போய் பார்ப்போம். 1.25 மணி நேரமா நேற்று வலைபேச்சுல சொன்னாங்க. யோ இந்த ஆளு பாரியா, விஷால் ப்ரோ, நாங்க யோ கார்ல இந்த ஆளு எடுத்துன்னு போயிடுவோம் ப்ரோ. தேட்டருக்குள்ள கார் திருப்பி ஓட்டுறாங்கிறாருயா, கேட்டீங்களாத? கேட்டேன். அதான் கடந்து போனல பல்தான், நீங்க இது திருப்பி பிரகாஷ் ஞாபகப்படுத்துறீங்க. ப்ரோ கேக்குதா? ஒரு கனெக்டிங்னு காட்டுது. கனெக்டிங்னு காட்டுதா? சரி பரணி ப்ரோ, நம்ம இல்ல கமலேஷன் ஸ்பீக்கர் அந்த மாதிரி காட்டுது. நம்ம பேட்ரியாட் என்னாச்சு? பேட்ரியட் அவ்வளவுதான் முடிஞ்சு. முடிஞ்ச ஓடிடி எப்போ? ஓடிடி 4 வீக்ஸ்ல வந்துரும் ப்ரோ. கடைசியில இல்ல நான் வர ஓடிடில ஃப்ரைடே பாத்துருவேன், நல்லா தான் இருக்குன்னு த்ரிஷன் 3 உங்ககிட்ட தர்ஸ்டேவா? சொல்லுவேன். என்ன ப்ரோ? சரி த்ரிஷன் 3 மாவீரன், ஃப்ரைடேவா இன்னொருத்தர் தர்ஸ்டேவா? ஒரு ஸ்பேஸ் போடாரு, அவர் எங்க ஆளா இருக்கானா? கேக்குது வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. கேக்குதுண்ணா, வணக்கம். பரணி கேக்குதா? வணக்கம் கேக்குது. கேக்குதுண்ணா. கேக்குது கேக்குது பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, கேக்குது. கேக்குது. ஓகே 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 ஆரம்பியா. ஆரம்பிச்சு போயிட்டு ஓகே இருக்கேன். இப்பதான் எனக்கு கேக்குது, ஏன்னா இவ்வளவு நேரம் கேட்கல. சரி ரைட் ஓகே. அப்டேட் சொல்லிட்டாரு. சரி பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி கேட்டு போயிடுறேன். அரசன் ஷூட்டிங் போதா இல்லையா ஐயோ, சொல்லுங்க. அங்கேயே வராரே. புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேப்பா. அதான் திருப்பி ஏங்க வரீங்க? இல்ல ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னொருத்தருக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்தது, போதா இல்லையா அதை சொல்லுங்க. கொஞ்ச இல்ல நேரத்துக்கு சிம்பு முன்னாடி போறாரா? பெரிய தலை versus ஒன்று சின்ன சொல்லட்டுமா? தலை சண்டை புரியல. வந்திருக்கும், அதை நான் ஒன்று கஷ்டப்பட்டு சொல்லணுமா? நிப்பாட்டினேன். யோ ஈரியா ஒரு நிமிஷம் இருமாங்க. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல, 2 நாள் ஷூட்டிங் போகுது, திரும்ப 2 நாள் ஷூட்டிங் போகல. இப்ப ஷூட்டிங் போகுதா இல்லையாங்கிறது தெரியல, ஏன்னா குழப்பமான மனநிலையே இருக்கு. நமக்கும் எக்ஸாக்டா என்ன நடக்குது, இப்ப ஷூட்டிங் போதா இல்ல பிரேக்ல இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு நிலையில இருக்கு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துச்சா இல்லையாங்கிறது நாளைக்கு கேட்டு சொல்றேன். சந்தோஷ் கேட்டுதா? பாத்தியா, இதான் நிலைமை. இன்னொரு நான் சொல்றேன், அப்பப்போ சில டைம் ஸ்கெடியூல் டிலே ஆகும். சரியா, டிலே ஆகுறதுனால பல ஷூட்டிங்கே போல அர்த்தம் கிடையாது, ஷூட்டிங்கே நின்றுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதான் நான் சரியா, சொல்லிட்டு நீ இருக்கேன். நல்லா முட்டு கொடுக்குற, வாழ்த்துக்கள். என்ன மாதிரி சரி மாத்தணும், விடுப்பா, நான் முட்டு அதுவும் கொடுக்குற பேசலப்பா. வாழ்த்துக்கள். சப்போஸ் நான் படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டிலே ஆகுறது ஓகே, பட் நம்ம படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஷூட்டிங் முடிஞ்சு ஐயோ, ரிலீஸ் ஆவணதான் நானும் சொல்றேன், நிச்சயமா தீபாவளி டிலே வரட்டையா. பண்ணுவாரியா. ஆனா அவ்வளவு அவனா அதே சமயத்துல ஒரே இடம் நிறுத்தி எல்லாம் மாட்டாரு, டிராப்லாம் பண்ண மாட்டாரு பாதி ஷூட்டிங் படத்தெல்லாம். இல்ல ப்ரோ, ஆனா அசுரன் மட்டும் எப்படி தானு வந்து அவர் அவ்வளவு சீக்கிரம் பண்ண வச்சு வாங்கினாரு? அசுரன் பண்ண முடிஞ்சவருக்கு ஏன் மற்ற பண்ண முடிய தலைவா, அதை மாட்டேங்குது? விட இதை ஃபாஸ்டா பண்ற 2 படம் பண்றாருன்னு சொல்றாங்க, தெரியல. ப்ரோ ராஜநகரா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, என்ன பேசுறீங்க நீங்க? ராஜநகரா போற அப்புறம் அரசனும் போயிட்டு இருக்கு. ஐயோ, என்னை விட ஃபேனா இருப்பாரு இவரு. சரி சொல்லுங்க, கரெக்ட் தான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? 2 பண்றாரு ராஜநகரா அப்போ. போயிட்டு இருக்கு, நீங்க வர உண்மையாலுமே ராஜநகரா தலைவா, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. காலையில அது நைட்டுக்குன்னு சொல்றாங்களே வலைபேச்சுல, ரெண்டுமே ஜானுக்கு தான். வடசனி ஃபேன்ஸ் கொடுங்க. தான போட்டாங்க. நீங்க
இல்ல ஆக்சுவலி தானு ஐயா போனால் படமே அவர் பேனர் வரல நினைக்கிறேன். கடைசியா வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன வந்துச்சு சொல்றதுக்குள்ள ஞாபகம் நானே வருவேன் தான் நினைக்கிறேன். நானே வருவேனா ஏங்க? அதுக்கப்புறம் ஒண்ணுமே வரல அவரு. வரல, எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. ரீ ரிலீஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரோ? ஆமா, சச்சின் பண்ணாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி மேக்ஸ்னு ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு கன்னட. கரெக்ட், மேக்ஸ் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஆமா, தமிழ்லயும் வந்துச்சு. அப்போ ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை அவருக்கு. ஆமா, ஓகே, ஏன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அப்புறம் மேக்ஸ் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. மாவீரன் மேக்ஸ் 2 எடுக்கலாமா? அதுக்கப்புறம் மார்க் அதான் இல்ல மேக்ஸ் 2 அபிஷியலா எடுக்கிறாங்களா? எடுத்தாலும் எடுப்பாங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஐயா. கேக்குது ப்ரோ. பிரதர், இது 2 படமும் செமில்டேனியஸா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் brother. ராஜன் மகையாளமும் அரசனும் அதனால டிலே ஆயிட்டு இருக்கு. சும்மா நீங்க இருந்து தெரியாம ஃபர்ஸ்ட் காரீங்க. யாரு வினோத் ப்ரோ ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. விடுங்க தலைவா, நம்ம வரப்ப நல்லா. சரி விடுங்க, அறியாத பையன் தெரியாம பேசிட்டான், விடுங்க. ப்ரோ அந்த ஏகே டாக்குமெண்ட் இங்கிலீஷா தமிழா? தமிழ்ல தான் ப்ரோ இருக்கும். எல்லா லாங்குவேஜும் வருங்க எனக்கு தெரிஞ்சு. அது இதுதானே, டப்பிங் தானே, எல்லா லாங்குவேஜும் வரும் மேக்ஸிமம். இல்ல பேரு கிளாரிடேஷன் இருக்கும், அதுதான் ஒரு டவுட் வந்துச்சு. மேபி இங்கிலீஷ்லயே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்ல அதுக்கு கேட்டேன். இல்ல மேபி நெட்ஃபிளிக்ஸுக்கு ஃபுல்லா டைரக்டா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா பண்ற மாதிரி இருந்தா இங்கிலீஷ்ல பண்ண சொல்லிருப்பாங்க. தியேட்டர்ல வருது, அதனால தமிழ்ல தான் வரும்ன்றதான் மீன் பண்ணேன். அந்த படம் போட்டு ஆடினே இருக்கும் ப்ரோ. வினோத் ப்ரோ போவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ 2 மணி நேரம் இருக்கும் ரன் டைம் மோஸ்ட்லி. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது தெரியல எவ்வளவு ஷூட் பண்றாங்க, எப்படி ஷார்ட்ஸ் வைக்க போறாங்க என்னன்ட்டு. ஆனா ஜிவி பிரகாஷ் கொளுத்தி விட்டுருவாருன்னு தோணுது. அதெல்லாம் இல்ல, எல்லாரோட கேமியோ இருக்கு. சாரி எல்லா ஸ்டார் கேமியும் இருக்கு. ஆமா இருக்கு, எல்லாம் இருக்கு. சிம்பு வராரு, விக்கி வராரு, அப்புறம் வேற யாரெல்லாம் போனா, அணி வருவாப்ல. சும்மா ஷார்ட்டா அவரை பத்தி அவ்வளவுதாங்க. மேடி இருப்பாரு நினைக்கிறேன். மேடி 2 டைம்ஸ் போனாரு, ட்வைஸ் விசிட் பண்ணாரு. மேடி இருக்கலாம். மேடி ஆமா, கூடயே இருந்தாருங்க மேடி. இது என்ன சார், வீக் டேலயே டபுள் டிஜிட்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காம இப்படி ஒரு சம்பவம் பண்றது பரணி. விஷால் இல்லை பரணி, இந்த வாரம் தமிழ் டப் ரிலீஸ் ஆகுது. அப்படியா? ஹிட்டா அந்த படம் பரணி? யாருமே இந்த படத்தை பத்தி பேசுன மாதிரி தெரியல பரணி. ப்ரோ அது ஒரு ஸ்கேம்ன்றாங்க பரணி. மொத்தம் போட்டு நான் அது ஸ்கேம். நான் ஒன்னு சொல்றேன் வினோத், எவ்வளோ பெரிய சூப்பர் படம் நல்ல நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சுனாலும் அது ஒரு கூட்டம் வந்து ஸ்கேம்னு சொல்றதுக்கு இருக்கும். இப்ப இந்த லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன 2 படத்தையுமே வந்து கொஞ்சம் இதாதான் சொன்னாங்க. ஒரே ஒரு தனி ஒரு 10% இருக்கிற கூட்டம் வந்து ஸ்கேம் அப்படின்பாங்க. ஏதாவது ஒரு படம் தியேட்டர்ல நல்லா ஓடிச்சுன்னா ஓடிட்டுல வந்தோடனே இதையாடா நல்லா ஓட்டுனீங்க, இது வந்து ஸ்கேம்டா அப்படின்னாங்க. இப்ப ஒன்றும் இல்லை, வாலா 2 அந்த படம் மலையாளத்துல இண்டஸ்ட்ரி ஹிட்டு, அதையே இங்க பார்த்துட்டு சில பேர் ஸ்கேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க 1-2 பேரு. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் அவங்க வேல்யூபிள் மணி இன்வேல்யூபிள் டைம். யாரு வாலண்டோல ஸ்கேம் ஆயிடுச்சு எனக்கு புரியல. யாரு அப்படி சொன்னோம்? நிறைய பேர் சொன்னாங்க. பார்த்தேங்க ஏங்க, நான் 2-3 ட்வீட் பார்த்தேங்க ஸ்கேம்னு. ஏங்க ஒரு கான்ட்ரோவர்சி இருக்குங்க. ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி போச்சு. அது மாதிரி சந்தோஷம் மேல இரியா மேல ஷேர் பண்ற படிக்கிற நீ என்னது உங்களால் தான் ஒருத்தன் போட்டான். இது ஷேர் பண்ற வெயிட். ஓகே, அது நீங்க எல்லா படத்தையும் எல்லாரும் ஸ்கேம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு டாபிக். நிறைய பேர் யூத்தையும் தானே ஸ்கேம் பண்ணாங்க. ஒரு படம் ஹிட் ஆனாலுமே இங்க வந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஸ்கேம்னு சொல்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. இல்ல ஒரு படம் அவங்க வேல்யூபிள் மணி இன்வேல்யூபிள் டைம் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கு பிடிக்குன்னு சொல்றது வேற. ஆனா ஒரு படம் அவங்களுக்கு பிடிக்காத படம் ஒருத்தங்க பிடிச்சி போச்சுன்னா அவங்களை மத்த தட்டுறதுன்னு இங்க ஒரு கும்பல் இருக்கு. அவனுங்க ரொம்ப மோசம். ரீசன் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்கானுங்க.
அது வந்து அப்படி பண்றவனுங்களை ரொம்ப ஒரு மாதிரி இறக்கி ஒரு அது டவுனா பாக்குற சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மோகினி ஆட்டம் அந்த படம் தான் ஓடிடிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, தேட்டருக்குலாவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது மட்டும்தான் எவனும் ஸ்கேமுன்னு சொல்லலை. மற்ற எல்லா படமும் இந்த வருஷம் வந்ததுல ஸ்கேமுன்னு சொன்னாங்க. தாய்க்கிழவி சொல்லலை. இல்ல ஆக்சுவலி தாய் கலவிக்கும் பொலிட்டிக்கல் ரைட்டப்ப நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அது வந்து பிக்கப் ஆகல. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, இங்கே ட்ரை பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் ட்ரை பண்ணாங்க. நான் யோசிச்சேன், நீங்க யோசிச்சால கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, எதுக்குற இவ்வளவு ஆராயிருக்கீங்க. கடைசியில என்ன சொல்றது, அது டேக் ஆஃப் ஆகல. பிகாஸ் ஆஃப் அந்த டைம் எலெக்ஷன் சொல்றேன் தப்பா வச்சுக்காதீங்க. இப்போ நிறைய பேர் ஒரு விதமா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போறாங்க. அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கேம் அவன் விட்டுருங்க. அதாவது இந்த ரிவ்யூவா கிரிட்டிக்கா சில விஷயங்கள் வைக்கிறான்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு எவன் சும்மா வேணும்னு வைக்கிறான், எவன் உண்மையா வைக்கிறான்ற ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். பார்க்கலாம் மேபி அந்த இதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். சும்மா ஏன் விட்டுறான்னு சொல்லி நம்ம பேசவும் கூடாது. ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் பார்த்ததுல. அது என்னன்னு பார்த்து நம்ம யோசிச்சா இன்னும் பெட்டரான ஃபிலிம்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக இருக்கும் சந்தோஷ் ப்ரோ. இப்போ ஒரு 10 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 8 பேர்த்துக்கு படம் ஒர்க் ஆச்சுன்னா 2 பேர்த்துக்கு ஒர்க் ஆகாம போகிறது அது நார்மல். அது பெரிய ஹிட் தான், 8 பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னா. அவ்வளோதான். இப்போ இதுவுமே இப்போ ரீசெண்டாக என்ன சொல்ல, இந்த படமே எடுத்துக்கங்க, கருப்பே எடுத்துக்கங்க. 10 பேர் பார்த்து 9 பேருக்கு பிடிச்சி 1-2 பேர் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொல்லி தான் இருந்தாங்க. அது ஓடிடியில் வரப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல. ஆனா ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்டென்ஸா கொஞ்சம் எமோஷனலா போகும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப மாசாவா கொஞ்சம் கமர்ஷியலா போகும்ட்டு அதை சொன்ன மாதிரி கரெக்டான டெம்ப்ளேட் வந்து கரெக்டா ஃபார்ம் பண்ணிட்டாரு கரையில. ஆக்சுவலி சூர்யானா கூட சொல்லியிருந்தாரு, லைட்டா ஸ்பூஃப் ஜான்ரையும் வந்து கொஞ்சம் டச் பண்ணிருக்கோம் இந்த படத்துல அப்படின்னு சொன்னாரு. அதே ஏற்ற மாதிரி அந்த தோணுச்சுங்க. என்னன்னா எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அந்த லியோ சீன் இருக்குல்ல, இது தேவையே இல்லையா எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது மட்டும் துண்டா தெரிஞ்சுது. இப்ப இந்த டெலிட்டட் சீன் போட்டோ வரப்ப டாக்டர் ரீக்ரியேஷன் எல்லாம் நடந்திருக்கும் போல. இந்த மாதிரி ஒரு 3-4 பட சீன் வச்சிருந்தா அது உண்மையிலுமே ஜாலியா இருந்திருக்கும் தியேட்டர்ல. ஏன்னா பர்சனலா இது ஜாலியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணாங்க. ஆனா இது ஒண்ணு மட்டும் தனியா துருத்திட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா டெலிட்டட் ஃபுட்டேஜ்ல பார்த்தா அந்த டாக்டர் மொட்டை மாதிரி ஒரு கெட்டப்ல பத்திக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் மிலன் சீன், கஜினி சீன் எல்லாம் இருந்திருக்கும் போல. எல்லாத்தையும் விஷால் அதெல்லாம் வச்சிருந்தா ஒன்னத்தையும் தூக்கி இருக்கலாமேன்ற. சொல்லுங்க, யோகி பாபு எதுக்கு வந்தாரா தெரியல தலைவா. காளி வெங்கட் என்னன்னு தெரியல. யோகி பாபுல போட்டு போஸ்டர்ல போட்டாங்க. அவர் ஷூட் போனாரான்னு தான் தெரியல, பட் அப்படியே போயிருந்தாலும் டெலிட்டட் சீன்ல தான் போயிருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி டீம்ல ஒருத்தர் இருப்பார்ல கூடவே, அந்த முன்னாடி அந்த இந்த படத்துல வருவாரு, நாடோடிகள் படத்துல எல்லாம் ஒருத்தர் அந்த எம்எல்ஏவா போஸ்ட் பேனர் அடிப்பார்ல. ஆமா மஜா கை அது. அவர் ரோலுக்கு தான் யோகி பாபு இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் அது டீடைலா இருந்திரும், கடைசியா மேபி மாத்திருப்பாங்க. ஓகே தெரியல. ஆனா டீசர்லயும் இதுலயும் பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்கும் ப்ரோ. அந்த என் பேர் சரவணன் போர் அடிக்கும் போது டீசர்ல வந்து த்ரிஷா இருக்க மாட்டாங்க கூட, ஆனா இப்ப படத்துல த்ரிஷா இருக்காங்க. சோ கொஞ்சம் நிறைய ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மாதிரி கிராபிக்ஸ்ல எடுத்துருப்பாங்க த்ரிஷாவை, ஆடியன்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு. இல்ல விஷால், நீங்க எனக்கும் அது தோணுச்சு. எங்க இந்த டீசர்ல ஜூம் பண்ணி காட்டியிருப்பாங்க. எந்த சீன் மட்டும் சொல்லுங்க. என் பேர் சரவணன் அப்படின்ட்டு செஸ் போர்டு அடிப்பார்ல டப்புன்னு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படி. அதுலயா இந்த படத்துல நிறைய சீன் த்ரிஷா உண்மையாலுமே சேர்த்திருக்காங்க. அது முக்கியமா ட்ரெயின் சீனை பாத்தீங்கன்னா தெரியும். மெட்ரோ சீன்ல த்ரிஷாவோட டூப்பு தான் இருப்பாங்க. படத்துல நீங்க டீசர்ல பாத்தீங்கன்னா தெரியும், த்ரிஷாவோட டூப் வந்து டீசர்ல இருப்பாங்க, சைட்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா படத்துல பாக்குறப்ப அந்த அந்த பொண்ணுக்கு மேல ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி த்ரிஷா உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குன்னு இல்ல இன்னொன்னு என்னன்னா வந்து அந்த தெரிஞ்ச அப்ப அந்த மெட்ரோ சீன் இவர் சொல்றாரு, அது அப்ப வந்து அந்த டாக்டர் ட்வின்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ திருப்பி அந்த ரீஷூட் மாதிரி ஏதோ பண்ணி எடுத்தனாலதான் வந்து இப்ப அந்த ட்வின்ஸ் சீன் கட் ஆயிருக்கலாம். ஏன்னா இதுல இருந்து திஷா தான். பிரகாஷ் பிரதர், அப்பனா அந்த சிங்கம் சூர்யா காமிச்சதும் அந்த மாதிரி தானே பிரதர் இருந்தது. அவர் தோல்ல கைய வைப்பாரு. ஆனா அவர் ஷூட்டிங்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவே வந்திருக்கே. அவர் ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் லாங் ஷாட் எல்லாமே எனக்கும் ஃபேக்னு தான் தோணுச்சு. க்ளோஸ் அப்லாம் தான் சூர்யா மாதிரி இருந்துச்சு. எனக்கு டிஏஜிங் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. டிஏஜிங் எல்லாம் பண்ணல பாரு, நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணிருக்காங்க.
அவர் அப்படிதான் பரணி இருக்காரு. இன்னொன்னு தோல் பட்டையில கை வைப்பாருங்க, அதெல்லாம் நல்லாவே தெளிவா தெரியும். ஆமா இல்ல தலைவா, இன்னொன்னு அந்த மீச வந்து ஷார்ட்டா இருக்கும், இது ரொம்ப திக்கா இருந்துச்சு பாத்தீங்களா, அதுவே கொஞ்சம் என்னடா வித்தியாசமா இருக்காருன்றது. ஆமா ஒல்லியா இருந்தாரு கமல். இன்னொன்னு அந்த மீச கொஞ்சம் ஷார்ப்பா சின்னதா இருக்கும் தெரியுமா, சிங்கம் மீச. இது அப்படியே ரொம்ப இருக்குல்ல, சிங்கம் ஷூட் வந்து சூர்யா படிச்ச ஷூட் அந்த டைம்ல பண்ணனால வெயிட் குறைச்சு வந்துட்டு இருந்தாரு. சோ அதனால அந்த உங்களுக்கு அப்படி வித்தியாசமா தெரியுது. அந்த சீனை வந்து ஒரே ஒரு ஷாட் மட்டும் தான் வந்து வேற யாரும், அந்த பேக் ஷாட் மட்டும் அது மட்டும் தான் வேற யாரும் மாதிரி எனக்கு தோணுச்சு. மத்த எல்லாமே அவர் தான். ஏன்னா சூர்யா அப்படி சும்மா விட மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஜோதிகா ஒரு வாட்டி அக்டோபர் டைம்ல வந்து 2025 தெரியாம போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து அதை கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டாங்க. சோ இது வந்து அவர் வெயிட் குறைஞ்சிட்டு இருக்க டைம்ல இது பண்ணது. சோ நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. விஸ்வநாதன் சென்ஸுக்கா அதுல கொஞ்சம் ஒல்லியா இருந்தாப்ல. சீன்லயுமே ஒல்லியா தாங்க இருப்பாரு, வேட்டி சட்டையிலயும் சட்டசபையில கடைசியா. அது கடைசியா இப்போ ஏப்ரல் 2021 போய் எடுத்தது ப்ரோ அது. அதுவும் ஏன்னா அது இந்த ஷூட்டிங்ல இருந்தாரு அப்ப சூர்யா படிச்சான், அந்த ஷூட்டிங் வரதுனால உங்க விடுங்க முடிஞ்சு போச்சு, எல்லாரும் நம்பிட்டாங்க. ஒண்ணும் கேட்கல கமல். அதான் என்னமோ பேசுறீங்க, மனசுக்குள்ள ஏதோ பேசுறீங்க ப்ரோ. கிளைமேக்ஸ்ல வந்து அரசியல்வாதி கெட்டப் வந்து 47 லுக்ங்கறாரு. எப்படி பல்தான அவர் நினைச்சாலே உங்களுக்கு கேட்டுருமா? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கேட்கல. ஐயா அந்த காலையில இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த வாரம் யாராவது திருஷ்யம் போறீங்க? யாராவது போற பிளான்? எல்லாரும் போவாங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு வாட்டி பாத்துருவாங்க. யாருமே இல்ல செய்யல. அதுதான் அது மோகன்லால் படங்கறக்காட்டி அதுக்கெல்லாம் யாராச்சும் போவீங்க, பன்மத்தை கக்கறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அஜித் பல்தான் நான் போறேன், கேரளா போறேன், 8 மணி ஷோ பாக்கிறதுக்கு நான் டிராவல் பண்ணி போறேன். போயிட்டு காலையில 8 மணிக்கே நீங்க பன்மத்தை கக்கணும், நாங்க எல்லாம் பார்க்கணும். ஆக்சுவலா நேத்தி வந்து ரீவாட்ச் போட்டேன். செகண்ட் பார்ட் வந்து நிறைய விஷயம் மறந்துருச்சு பாருங்க. ஒரு 1 hour பார்த்தேன், இன்னொரு கொஞ்சம் இருக்கு. முரளி கோபி வருவாரு. நான் இன்னைக்கு ரீவாட்ச் போட்டேன், பாதி படம் தான். மாவீரன் முரளி கோபி ஃபர்ஸ்ட் வராரு தியேட்டருக்குள்ள, வந்து இவர்கிட்ட பேசுறாரு. முரளி கோபி அப்பான்றதே மறந்துட்டேன். நமக்கு பாப்பா சொன்னா ஞாபகம் இருக்கு, வேற ஒருத்தர் தானே அப்பா, விருந்தத்துக்கு வராருன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பாப்பா ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் ஏதாவது வெப் சீரிஸ் பார்த்தேன்னா அது லாஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப லேட்டா வச்சா அதை பார்க்காம விட்டுருவேன் நானு. ஏன்னா முதல் 4 பார்ட் மாதிரியே போயிடும். அதனால நான் முடிஞ்ச சீரிஸ் மட்டும் கை வைக்கிறது. சக்சஸ் வெயிட் பண்ணி இப்பதான் பார்த்தேன் பாரு. நான் அந்த இது ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் யூடியூப்ல போடுவாங்கல்ல, அதுல பாத்துருவேன். ஏன்னா அதுல முக்கியமான சீன் எல்லாம் தான் போடுவாங்க. இல்ல யூடியூப்ல ரீகேப்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும்ல பாரு மொத்தமா. ஆனா அது இருக்கும், பட் இது ரியாக்ஷன் வீடியோ பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்துட்டேன். பார்ட் 1 எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாவே இருக்கு. பார்ட் 2 வந்துட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு, பட் பார்த்தப்ப ஒரு மாதிரி ஹாப்பியா. ரொம்ப வெறுத்தது என்ன தெரியுமா பாரணி, கோவிட்ல வந்துட்டு எல்லாம் சீரிஸ் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிர்சாப்பூர்னு ஒண்ணு சொல்றாங்க, பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் சீசன் பாத்துட்டேன், சூப்பரா இருக்கீங்க, தெரிக்குதே அப்படின்னு இருக்கு, பயங்கர. சீசன் 2 வரும்னு உட்காந்து சீசன் 1 மறந்துருச்சு, சுத்தமா மறந்துருச்சு. அப்புறம் திருப்பி உட்காந்து சீசன் 1 பார்த்துட்டு அப்புறம் சீசன் 2 பார்த்துட்டு சீசன் 3க்கு இன்னும் இழுக்கிறானுங்க. சீசன் 3 பார்க்கவே இல்லைங்க, மறந்துருச்சு சீசன் 2 ஒன்னும். அதனால சீசன் 3 பக்கமே போல. சீசன் 3 ஸ்கிப் பண்றதே பெட்டர். அது ஒரு ஸ்கேமா மாவீரன். விஷால் வணக்கம்னா ஏதோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ரீகேப் பண்றீங்க. ஏதோ இந்தியன் 3 மறுபடியும் இந்தியன் 3 இல்லனா we are planning something big. இல்ல பார்ட் பிக் இல்லையா போ விட மாட்டேங்கிறாரு. அது பிக் இல்லையான்றீங்களா? டெய்லி வந்து கமலுக்கு ஒரு கொட்டு வைக்கிறீங்களே, ஏன் அப்படி பண்றீங்க? இல்லப்பா நீங்க திரு பேசுனீங்க, நான் இப்பதான் வந்தேன். நான் டக்குன்னு கேட்கல. பிஸியா மனுஷன் வந்துட்டு கல்கி ஷூட்டிங் போறாரு, இங்க சேயோன் பூஜைக்கு வராரு. இல்ல ஃளைட்ல போட்டோ போட்டாங்க, எக்கனாமிக் கிளாஸ்ல போறாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ. அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா எதுக்கோ போடுறாங்க, விடுங்க. இல்ல ஆக்சுவலி ஓகே, இது ஒரு பேசுறாரு அவரு. இல்ல ப்ரோ நிறுத்திட்டேன். ஓகே அதை சொல்ல வேணாம், வேணாம் சும்மா இருங்க. ஏன் அப்படி பண்றீங்க? சொல்லுங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலி 2 சீட் புக் பண்ணி போவாங்க எக்கனாமில, ஓகேவா? கரெக்ட். பக்கத்துல யாரு அந்த கேட்டகரி தான் அது, அந்த ஜர்னி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அது பக்கத்துல யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. சைடுல வந்து அது ஆக்சுவலா வந்துட்டு இண்டிகோல ஃப்ரண்ட் சீட், ஃப்ரண்ட்னா எக்ஸல் சீட்னு சொல்லுவாங்க. அது வந்து கூடுதலா வந்து எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிட்டு டைனமிக்கா ஃபேர் சேஞ்ச் ஆகும்.
சேஞ்ச் ஆயிட்டு அதை பே பண்ற ஒரு இது, அது எக்கனாமி கிடையாது, அது பிரீமியம் எக்கனாமி சொல்றீங்க. சொல்லுவாங்க. நடுவில் ஒரு டவுட் இருக்கு, அதை யாரும் சொல்ல மாட்டேங்க. எம்பிகளுக்கு எப்பவுமே ஒரு சலுகை இருக்கு, அப்படி குறிப்பிட்ட வாங்க. பயணங்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது. இந்தியா பூரா எவ்வளவு நாள் வேலை, ஒரு 33 பயணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மொத்தமா, அவர் வந்து ஃப்ரீயா, அதெல்லாம் இருக்கு. இதுக்கு மேல நீங்க டீடைல் டவுட் இல்ல, நான் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பிரைவேட் ஜெட்லாம் இப்ப கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம அவர் இப்படி போயிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இன்னும் வந்துட்டு நார்மல்ல டிராவல் பண்றாரு அப்படின்ட்டு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டாங்களா, ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் புக் பண்ணி கொடுத்து வராரு. இன்னும் அவர் எம்பிங்கிறது எனக்கு மைண்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் எனக்கு அந்த வைபே தப்பா சொல்ல, அதுவும் தான் எனக்கும் அந்த வைபே வரலப்பா. பிரகாஷ் அண்ணன், சுகுமாரன் அண்ணன் ஏதாவது கேளுங்க. என்ன இல்ல விஷால், நான் வந்து கேள்விப்பட்டதெல்லாம், நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டு வளர்ந்ததெல்லாம், இப்ப கவுன்சிலர் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் மைண்ட்ல ஓடும். இங்க ஓட்டும் போடல, நம்மலாம் ஓட்டு போடாம இப்படி எம்பி ஆயிட்டாருன்னு ஒரு கேள்வி வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது வேற மாதிரி எம்பி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பட் ஆனா வந்து சொல்றேன், சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன சொல்றேன், சொல்லிட்டு இல்லப்பா சொல்றேன். இப்போ ஒண்ணு இல்ல, சிஎம்ல 2 வகை இருக்கு. எனக்கு ஒரே டவுட் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அது எனக்கு தெரியல பிரகாஷ் ப்ரோ. ஆனா இவர் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. உங்களுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா, பினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க வந்து எம்பிஐ மினிஸ்டர் ஆனாங்களா? எந்த வகையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மினிஸ்டர் ஆனாங்களா? ராஜ்யசபா எம்பி ஆனாங்களா? அது எனக்கு நிஜமாவே தெரியல. ராஜ்யசபா எம்பி தான் நினைக்கிறாங்க அவங்க. இதே மாதிரி கமலஹாசன் மாதிரி அவங்களும் ராஜ்யசபா எம்பி தான், ஓகேங்களா? யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு கிடையாது, அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அவங்க வந்து அது ஒத்துக்க முடியாது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர், மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படாத சிலர் சேர்ந்து வந்து ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்கின கதையா இருக்கு. கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் அவங்கதான் எம்பிக்கள். அவங்க வந்து ஒரு வகை. அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அவங்களோட பிரதிநிதியாக சேர்றதுதான் அந்த எம்பிக்கள். ராஜ்யசபா எம்பிங்கிறது சும்மா டேரக்டா யாருக்கும் தூக்கி கொடுத்துடல, எம்பிக்கள் ஓட்டு போட்டு தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்பிக்கள் 33 எம்பிக்கள் சேர்ந்தது ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஓகேவா? அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் அவங்க 33 பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்வானவங்க தான் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்னும் ஒரு 10 அமைச்சர்கள், 5 அமைச்சர்கள். அந்த மாதிரிதான் கமலும் அப்படி எம்பி ஆயிருக்கணும். அதுவும் எம்பி பதவி தான். இப்படி ஆனாரு, மக்களாக வேற வழியில ஆனாரு, அப்படி இப்படிங்கிறீங்க. வேற வழியில அதாவது நான் சொல்ல வருது எப்படின்னா, ஒரு எம்பி தொகுதியில நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் எங்க ஊர் எம்பியை சொல்றேன், நான் வேற வெளியெல்லாம் போல. கதிரானந்த் வந்து துரைமுருகனோட அவரோட பையன் எம்பியா நின்று எங்க ஊர் தொகுதியில நின்று மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவர் எம்பி ஆனார். அவர் எதிர்த்து ஏசி சண்முகம், ஏசிஎஸ் காலேஜ் குரூப் வந்துட்டு அவர் நின்னாரு, அவர் தோத்துட்டாரு, ஓகேங்களா? 2 பேர் தான் அந்த இடத்துல வந்துட்டு மேஜரா நின்னாங்க, ஒருத்தர் ஏடிஎம்கேல, ஒருத்தர் டிஎம்கேல. இப்போ அவங்களோட பவர் வந்து ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க இறங்கி நின்று மக்களுக்காக வந்து மக்கள் கிட்ட நின்று போட்டு கேட்டு, வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு ஓட்டு போட்டு வந்து மேல உக்காடுறாங்க. இப்ப அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தரை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்குள்ள அது குழு சார்ந்த ஒரு இது இல்ல. இப்போ நான் ஒரு ஓப்பன் ஓட்டு ஒண்ணு வைக்கிறேன், எனக்கு வந்து ட்விட்டர் ஃபுல்லா ஓட்டு போட்டு என்ன வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா அது வேற. நம்ம சினிடாக்ல ஒரு ஸ்பீக்கர்ல இருக்கிற 10 பேர் மட்டும் ஓட்டு போட்டு என்ன வந்து தலைவர் ஆக்குறாங்கன்னா அது ஈஸி ஆயிடும்ல. எனக்கு ஸ்பீக்கர் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க, அது ரொம்ப ஈஸியா போயிடுது. சும்மா ப்ரோ, எம்பிகள் ஓட்டு போட்டு இன்னொரு எம்பிகள் உருவாக்குறது இல்லை. சும்மா ப்ரோ, எம்எல்ஏக்கள் தமிழக சார்பு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனியா மாநிலங்கள் அவைன்னு சொல்லுவாங்க. மாநிலங்கள் சார்பா எம்பிக்கள் வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலங்களும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில வந்து எம்பிக்களை நியமனம் செய்வாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு எம்பி நியமனம் செய்யணும். 33 எம்எல்ஏ கூட ஆதரவு வேணும். எம்பிக்கள் கிடையாது, இது எம்எல்ஏக்கள். அவங்க எம்எல்ஏக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மக்களால் பதவியை சிரமப்படுத்தாதீங்க. இது பண்ணல ப்ரோ. என்ன பொறுத்த வரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியும் லோக்சபா எம்பியும் ஒண்ணு இருக்கு, கரெக்டா? ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி 2 இருக்கு. நான் வந்து லோக்சபாவை தான் பெருசா நினைக்கிறேன். எனக்கு ராஜ்யசபா வந்துட்டு இன்னமும் அது அவங்களுக்குள்ள ஒரு அது ஒரு கம்பேரிட்டிவ்ல அதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸின்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அது தவிர்த்து வந்துட்டு இது சரி. அப்ப வந்து இதை மட்டும் சொல்லுங்க, அப்ப நிர்மலா சீதாராமன் பதவிங்கிறது உங்களுக்கு வந்து ஏத்துக்குவீங்களா, ஏத்துக்க மாட்டீங்க? எனக்கு அப்படி பார்த்தா அதுவுமே ஏத்துக்க முடியலதான்.
அப்படி சொல்லுங்க, அப்பெல்லாம் ஒத்துக்கிறேன். நிர்மலா சீதாராமன் பதவி நீங்க ஏத்துக்கல அப்படின்னா நீ சொல்ற கரெக்ட் தான் பிரகாஷ் ப்ரோ, கரெக்ட் தான். இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா, அதாவது ஒரு எம்பி கேண்டிடேட்டா நின்னு ஜெயிச்சவங்களை வந்துட்டு நம்ம எஃபெக்டிவா ஏத்துக்க முடியும். என்னோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. அது எஃபெக்டிவா ஏத்துக்க முடியுது, இது எஃபெக்டிவா ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான், சிம்பிள். இது எப்படி இருக்குன்னா, நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு நான் அரசியலுக்குள்ளே வரல, இது வேற. நம்ம தோனி எல்லாம் வந்து ஆர்மில இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையிலேயே ஆர்மி ட்ரைனிங் எடுத்து இறங்கி அந்த மாதிரி பண்ணி ஆர்மில வந்து லெவல்ல ஜெயிச்சு அந்த லெவலுக்கு வந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் ஸ்போர்ட்ஸ் இதுல வந்து அவருக்குன்னு ஒரு இது ஆர்மில வந்து ஒரு இது தராங்கல்ல, அந்த மாதிரி ஆர்மியை விட ஒரிஜினலாவே வந்து ஆர்மிக்குன்னு படிச்சு ஆர்மிக்குன்னு ட்ரைனிங் எடுத்து ஆர்மிக்குன்னு வந்தவங்களை வந்துட்டு அவங்க மேல இருக்கிற ஒரு இது வேற மாதிரி இருக்கும்ல. இப்ப ஜோகிந்தர் சர்மாவா 2007 வேர்ல்டு கப்ல ஜெயிக்க வச்சு கொடுத்தார்ல, அவரும் ஐபிஎஸ் இருக்காருன்னு சொன்னாங்க. அவர் வந்து ஐபிஎஸ் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆயிட்டாரா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரும்போது, குரூப் 1ன்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல. அது படிச்சு பாஸ் ஆகுறதுலாம் நம்ம 12th ஃபெயில் படத்துல தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. பட் ஆனால் அது நார்மல் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம் கிடையாது. அதுல இனிஷியல் ஸ்கிரீனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த லெவலு, அதுக்கப்புறம் 3வது லெவலு, அது எத்தனையோ லட்சக்கணக்கில் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ் ஆகுறது வேற. இப்ப அவங்க ஸ்போர்ட்ஸும் வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுவுமே கஷ்டம். கோடி கணக்கில் செலக்ட் ஆகி வர்றது. பட் ஆனா அந்த போஸ்டிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எந்த வழியில வராங்கன்றது தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அதே மாதிரி தோனி ஆர்மில இருக்காருன்னு கேட்டா, தோனி வந்துட்டு ஒரு ஆர்மி மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்கு. தோனிக்கு ஆர்மில ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு, கமல் மேலே வன்மத்தை கொட்டிட்டீங்க, சிஎஸ்கே மேலே வன்மத்தை கொட்டிட்டீங்க. தோனி அதான் சொல்றேன் ப்ரோ, இல்ல தோனிக்கு மட்டும் இல்ல, நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சிராஜ் சொல்ல வேண்டியதானே, சிராஜுக்கும் கொடுத்திருக்காங்களா, சிராஜுக்கும் கொடுத்திருக்காங்களா. நான் சொல்றேன், அப்ப ஆர்சிபில இருக்க சிராஜ் சொல்ல மாட்டேன், சிஎஸ்கே நான் சொல்றது நல்ல பிரபலமானவர் சொன்னா வெளியே ஈஸியா தெரியும்ன்றதுக்காக சொன்னேன். அப்ப சிராஜ் பிரபலம் இல்லங்கிறீங்களா? சிராஜ் தோனி கம்பேர் பண்ணும்போது பிரபலம் கம்மி இல்ல. சரி பிரகாஷ் ப்ரோ, கமல் இன்னைக்கு எம்பி ஆனதை எந்த ட்ராக்கர்ஸுமே ட்வீட்டா போடலையே. மாவீரன் நீ டக்குன்னு இறக்கிட்ட. இல்ல என்ன சம்பந்தமே சுகுமார் ப்ரோவால இன்னைக்கு தானே ஏத்துக்க முடியல. அவரு அப்ப இன்னைக்கு தான் பதவி இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்க பேச விடுங்கப்பா எல்லாம். பிரகாஷ் ப்ரோ இன்னமும் சொல்றேன், அந்த தூக்கி அடிச்சு கண்ணாடி உடைச்சது என் காதுல, என் மைண்ட்ல நின்னு போல. அது என்னால மாத்திக்கவும் முடியல. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ஸ்பெஷல் எம்பி தேர்ந்தெடுக்கிற மெத்தட் இருக்குல்ல, மக்கள் இல்லாம, அந்த மாதிரி சட்டசபையிலும் இருந்தா அந்த கமல்ஹாசன் சீமான்லாம் அப்பவே நம்ம ஒரு ஸ்பெஷல் எம்எல்ஏ கேட்டகரி கொடுத்து சட்டசபைக்கு போங்க, நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு இருந்திருக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வச்சிருக்காங்க ஒரு கட்சி தலைவர்னா, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா ஒரே ஒருத்தருக்கு ஸ்பெஷல் கேண்டிடேட் அந்த மாதிரி கூட இருந்தா கூட அப்படி அனுப்பி பார்க்கலாம்ல. எனக்கு இப்ப சீமான் தோத்துல இருந்து அப்படிதான் தோணுது. 15 வருஷமா இருக்காரு, அட்லீஸ்ட் அவரெல்லாம் அனுப்பி விடலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்த ஐடியா இருக்கா? அதுக்கு பேர் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட மேலவைன்னு ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு தமிழ்நாட்டில், அதை நிப்பாட்டிட்டாங்க. தடை பண்ணி எம்ஜிஆர் பீரியட்ல ஒரு தடவை நிப்பாட்டினாங்க. அது வந்து இப்பவும் வந்து 6 மாநிலங்கள்ல இருக்கு. ஆந்திர பிரதேசம், பீகார், இன்னும் 2-3 மறந்து போச்சு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஆனா டோட்டலா சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி ராஜ்யசபா எம்பியோ அது மாதிரி வந்து இப்ப எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு எம்பி தேர்ந்தெடுக்கிற மாதிரி குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அதுக்கு ஒரு சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க. அவங்களும் எம்எல்ஏக்கள் தான், ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அப்படி ஒண்ணு இருந்துச்சு, தமிழ்நாட்டிலயும் இருந்துச்சு, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்துச்சு. அதாவது ஒரு முதல்வர் வந்து எங்க சட்டசபையில வந்து சட்ட மேலவை எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களோட கையெழுத்தோட அமுச்சு விட்டா அவங்க ஓகே பண்ணி குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, நீங்க சட்ட மேலவை வச்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சாட்களை எம்எல்ஏக்களை போட்டுருவாங்க. அவங்களும் எம்எல்ஏக்கள் தான், இவங்களும் எம்எல்ஏக்கள் தான். எம்எல்ஏக்கள் கொடுக்குற எல்லா சம்பளமும் எல்லா சலுகையும் அவங்களுக்கும் கிடைக்கும், அரசு அதிகாரம் எல்லாமே கிடைக்கும். ஆனா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாங்க, சட்டசபையில எம்எல்ஏவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வேணாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கப்புறம் எல்லா கட்சியிலையும் கருத்து கேட்டுட்டு அந்த சட்டசபையை கலைப்பாங்க. இப்படி ஒரு தடவை கலைச்சிட்டாங்க. கலைச்சதுக்கு அப்புறம் நிறைய தடவை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க, நடக்கல. 2006 கலைஞர் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரு, நடக்கல. இப்ப 2026 விஜய் அதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.
ஒரு வேலை தொடங்கி இருக்கிற சட்ட மேலே தொடங்குறதுக்கான வேலை தொடங்கி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா இப்ப போன வாட்டி என்டிகேக்கு வந்து 8% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ரெகக்னிஷன் கொடுத்தாங்கல்ல, ஸ்டேட் ரெகக்னிஷன் கொடுத்தாங்கல்ல. ஆனா 8% ஓட்டு வாங்கியும் எம்எல்ஏ யாருமே இல்ல. சரி எம்எல்ஏ யாருமே இல்ல, ஆனா ஒரு தகுதி வாங்கியிருக்கீங்க ஸ்டேட் பார்ட்டியா, அப்ப ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்பெஷல் எம்எல்ஏவா போங்க. உங்களுக்கு பவர்லாம் எதுவும் கிடையாது, பட் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவா பொதுவா எல்லா பீப்புளுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க இருக்கலாம், உங்களுக்கு தொகுதியெல்லாம் கிடையாது அப்படின்னு இருந்தா அட்லீஸ்ட் அவருக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்காக நல்லா இருக்கும்ல. ஒரு ஜனநாயகத்துல அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இனிமேல் போன வாட்டி இருந்தது அடிச்சு இனிமேல் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்தா போலாம். அது போல சுகுமார் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார்ல, அவரை ஏத்துக்கிறீங்களா இல்லீங்களா? எனக்கு தெரியல, அவர் பீரியட்ல இருந்து அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எப்படி ஆனார்னு தெரியாது. மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாரு, அவர் வந்து கரெக்டான அவர் வந்து ஒரு பிரதமர் ஒத்துப்பீங்களா இல்ல அவரு பிரதமரே இல்லைன்னு சொல்றீங்களா? முனிஷ் வந்துட்டாரா? வாங்கன்ற வாங்க. இல்லங்க, இப்பதான் கூகுள்ல போடுவார் சுகுமார் ப்ரோ. மூலமா எம்பி அவரு 2 டைம் பிரதமரா இருந்தாரு. சுகுமார் ப்ரோ 2 டைம் பிரதமரா இருந்தாரு. இந்தியா நாட்டுக்கு 5 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருக்கு. 10 வருஷம் மொத்தமா இந்தியாவோட ஆட்சி செஞ்சிருக்காரு பிரதமரா. அவர் வந்து பிரதமரா ஏத்துப்பீங்களா இல்ல ஏத்துக்கவே மாட்டீங்களா? அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணாருதான் ஒத்துப்பீங்களா இல்லையா? கமல் அடிக்கணும்னா நான் மன்மோகன் சிங்கி கூண்டுல ஏத்துவேன். நான் இப்பயும் சொல்றேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தான் வந்துட்டு நம்மளால என்னால மைண்ட்ல ஏத்துக்க முடியும், இல்லைன்னா ஏத்துக்க முடியாது. அவ்வளவுதான். அப்ப எதுவுமே இல்லாம அவர் எடுத்துட்டு வந்து பிரதமர் ஆக்கிட்டாங்களா? 10 வருஷம் பிரதமரா இருந்தாரு, அவர் ஏதோ கமல் மாதிரி சும்மா எடுத்து உட்கார வச்சாங்களா அந்த போஸ்டிங்? அவர் யார் பவர்ல ஆனாருன்னு உங்களுக்கு தெரியும், யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். ஆமாங்க, பவர் ஆக்கிட்டாங்க. 10 வருஷம் வந்து நீங்க சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, அவர் ஆட்சி பண்ணாரு, ஆட்சி பண்ணல அத சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. நான் ஆட்சி சரி 5 வருஷம் தாரு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் வந்து ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிருக்க முடியாதுங்களா? ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? அது வந்து இந்திய சட்டசபை அரசியலமைப்பு சட்டத்துல அது போல ஒரு இது இருக்கு. அதனாலதான் அவர் பிரதமர் ஆக்குறாங்க. அந்த மாதிரிதான் வந்து இப்ப முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுத்துக்காங்க? முதலமைச்சர் அதான் சொல்றேன். அதாவது அதுதான் ப்ரோ, அதுதான் நீங்க சொல்ல வர்றது புரியுது. முதலமைச்சரை வந்து யார் ஒரு தொகுதியில ஜெயிச்ச எம்எல்ஏ கூட முதலமைச்சரை ஜெயிக்க வைக்கலாம். தெரிஞ்சுக்கங்க, அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கப்பட சிஎம் ஆகலாம், பிரகாஷ் சிஎம் ஆகலாம், இப்போ ஒரு தனிநபர் கூட சிஎம் ஆகலாம். சீரியஸா தெரியுமா தெரியாது? தனிநபர் கூட சிஎம் ஆகலாம், உங்களை சிஎம் ஆகலாம். 6 மாசம் வரை உங்களுக்கு சிஎம் வச்சிருக்கலாம். 6 மாசம் சும்மா சிஎம் இருங்க. முனிஷ் ப்ரோ ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது 2016 ஒருத்தர் வந்து சிஎம் ஆனதையே என்னால ஏத்துக்க முடியல, அவரே வந்து ஏத்துக்க முடியல அப்படின் போது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத வந்து இந்த மாதிரி என்னோட கருத்து தான் சொல்றேன். நான் வந்து மக்கள் சேர்த்து பேசுறேன். அப்படி ஒரு அப்படியெல்லாம் இல்ல. இப்போ 10 வருஷமா வந்து நிர்மலா சீதாராமன் 13 வருஷமா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏத்துட்டு அவங்க தான் இந்திய நாட்டுக்கு வந்து இது போடுறாங்க, பட்ஜெட் போடுறாங்க. நம்ம வேணா இல்ல அவங்க அதனால அவங்க வந்து ஒரு டைம் நீங்க வெளில போயிட்டு போக முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. தேர்ந்தெடுக்கவே இல்ல, நீங்க பட்ஜெட் போடாதீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா நம்ம ஒருத்தர் மட்டும் பேசினா போகுது, சொல்றதுனால என்ன ஆயிடு போகுது? அப்ப அப்படி சொல்ல முடியாது. நீங்க அது போலதான் கமலும், சரிங்களா? அப்படி சொல்ல முடியாது, இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்க, இப்ப கமல் என்ன பண்றாரு? எம்பி ஆயிட்டு என்ன பண்ணாரு பாராளுமன்றத்தில் என்ன பேசினாருன்னு கேளுங்க. அவர் என்ன கோரிக்கைகள் வச்சிருக்காருன்னு பாருங்க. ஒரு எம்பி அவர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. செய்யலன்னா நீங்க கேளுங்க. நீங்க அதை பார்க்கவே மாட்டீங்க. செய்தி இருக்கே, கூகுள் இருக்கு, செக் பண்ணலாமே. கமல் பாராளுமன்றத்தில் முதல் முறை என்ன ஆட்டினாரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காரு படிங்க. பாராளுமன்ற கோப்புகள்ல இருக்கு, குறிப்புகள்ல இருக்கு, படிங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க. அவர் சும்மானதே அவர் குறை சொல்லணுமே சொல்றீங்க, சிறுமப்படுத்துறீங்க. குறை சொல்லல, இதை சிறுமப்படுத்துறீங்க. அவர் என்ன பாக்கல, தகுதி இல்ல அப்படி சொல்றீங்கல்ல. லைட்டா தும்புடா கூட டெய்லி ஃபயர் விடுறாரு. அவர் எங்க இதெல்லாம் பார்க்க போறாரு? இல்ல தமிழக சட்டசபையா இருந்துச்சுன்னா
ஒரு நிமிஷம் சும்மாரியா ப்ரோ, இன்னைக்கு ஒண்ணு பண்ணாலும் ஃபயர் விடுறாருல. ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாரு நம்ம எல்லாரும் தானே கேட்டுட்டு இருந்தோம் சுகுமார் ப்ரோவே. நம்ம எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தோம். இப்ப அப்படியே மாறிட்டாரு ஆப்போசிட்டா. டிஜிடாக் வந்தோம், எல்லாருமே கேட்டோம். சுகுமார் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சுகுமார் ப்ரோ, நான் ஒண்ணு மட்டும் கேட்டேன். ஒரே ஒரு இதுக்காக நீட் எல்லாம் வந்து தூள் தூள் ஆகிடுவாரு, நீட்டை ஒழிச்சு ஆயிடுவாரு சொன்னீங்களா, அது எதை வச்சு சொன்னீங்க, அது மட்டும் சொல்லுங்க. ப்ரோ ஒரே நிமிஷம், அவர் வந்து இதை டார்கெட்டை தூக்கி போட்டது இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குன்றீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க அது கூட என் கண்ணுக்கு காதுக்குள்ளே இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு, கேட்டு ஒழிச்சுட்டு என்ன சொன்ன? இல்ல இல்ல என்ன சொன்ன? விஜய் வந்து அரசியல் தோத்தா மறுபடியும் சினிமாக்கு வந்துருவாரு. அப்போ கண்டிப்பா அரசியல் தோத்தா இப்பயும் சொல்றேன், அவர் தோத்திருந்தா சினிமாக்கு வந்திருப்பாரு. ஆனா இப்பயும் சொல்றேன் ப்ரோ, இல்ல இல்ல நான் இப்பயும் சொல்றேன் தோத்திருந்தா கண்டிப்பா சினிமாக்கு வந்திருப்பாரு. ஆனா தோத்திருந்தா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அது ஒண்ணு சொல்லிடுறேன், ஒண்ணு மட்டும் சொல்றேன், தோத்திருந்தா இதுதான் ப்ரோ சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. இல்லங்க அவர் தோத்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு எதிரின்னு சொன்ன அவங்க கிட்டே போயிட்டு அப்படியே வந்து ஜாயின் அடிச்சு திராவிட கழகம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் கட்சி அவர் உரிமை, அவர் காசு, அவர் டப்பு, அவரோடது. நம்ம என்ன சொல்ல, ஓட்டு போட்டு எல்லாரும் கேட்கலாம்ல கேள்வி. உடனே டாக்ஸி உடனே இல்ல ப்ரோ, ஓட்டு போட்டு யார் வேணா கேட்கலாம்ல கேள்வி. நான் அவர் ஓட்டு போட்டேன் கேக்குறேன், அவர் மேல டெய்லியும் அதுதான் சொல்றேன், நான் அவருக்கு ஓட்டு போட்டேன், எனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் கேட்கறேன் ப்ரோ. இதுல வந்து நான் கேட்க கூடாது. இப்ப நான் வந்து ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு தான் வந்து அவரோட இதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். இப்ப அவர் நாளைக்கே வந்து ஒரு இது வந்து பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாருமே திட்டுற அளவுக்கு ஒண்ணு பண்ணாரு அப்படின்னா எனக்கு ஒரு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, கேட்கலாம்ல. நான் என்ன கேட்க கூடாதுன்னு எதுனா இருக்கா? அதுதான் ப்ரோ. இப்ப மக்கள் ஏதாவது இப்ப நான் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொன்னேன், ரிசல்ட்டுக்கு முன்னாடி 2 நாள் கடைசி வாரம் நான் வந்துட்டு அதுக்கு என்ன பேசணும்னு கேளுங்க. அவர் தொகுதியில புரியல என்ன மாறினேன், நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு யாரு இபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஏன்னா இங்க பேசியிருக்கேன்னா இல்ல எதிர்த்து பேசியிருக்கேனா, அவங்களை எதிர்த்தாச்சு பேசியிருக்கேனா? இப்போ நான் எதுக்கு நான் கமல் கேக்குறேன்னா, எதிர்த்து பேசி டிவியை உடைச்சு ஒரு இதுல கேட்பாங்க, அப்போ நீங்க வந்துட்டு டிஎம்கே கூட கூட்டணி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லிட்டா போச்சு அப்படின்லாம் ஒரு வீடியோ வரும், பாத்துருப்பீங்களான்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நான் பாத்திருக்கேன். குமார் ப்ரோ, அப்படி பார்த்தா அரசியல்ல 4 நாள் வார்த்தை மாறும். கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்னாரு விஜய், ஆனா அந்த கூட்டணி கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து காங்கிரஸ் என்னது பல கோடி கொடுத்து காங்கிரஸ் வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னாரு. அப்ப இவருக்கு ஆதரவு கொடுக்கும், இவர் விலைக்கு வாங்கலையா அப்படின்னு கேள்வி வராதா? அரசியலுங்கிறது அதுதான், எதிர்த்து வருவாங்க, அதுக்கப்புறம் சமாதானம் போய்க்கும், அவங்க விருப்பம் அது. ஓகேவா? அது நம்ம ஏத்துக்கிறது எதுக்காம நம்ம விருப்பங்கிறது ஓகே. ஆனா நீங்க அதுவே கண்ணில் நிக்குது, அவர் குறை சொல்றதுக்கு ஒவ்வொன்று அதிலே போறீங்களே. ஏன்னா அரசியல் எல்லாமே மாறுமே. அதிமுகவோட எம்பிக்கள் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆக போறாங்க, இங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல 25 பேர், அவங்க மினிஸ்டர் ஆகணும் என்ன பண்ணுவீங்க? அதே தானே வரும், எல்லாமே மாறி மாறி வரும்லங்க. காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிச்சதுதான் வந்து டிஎம்கே, புரியுதுங்களா? காங்கிரஸ வீழ்த்திட்டு ஆரம்பிச்சதுதான் காமராஜரை தோக்க வச்சாங்க, அதெல்லாம் தெரியும். சொல்லுங்க. இல்ல சுகுமார் ப்ரோ, அப்ப அவங்க இவங்களை திட்டி இருக்க மாட்டாங்களா, இவங்க அவங்களை திட்டி இருக்க மாட்டாங்களா? அப்புறம் அவங்க கூட்டணி வைக்கவே இல்லையான்னு. கூட்டணிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வச்சுட்டாரு. அதாவது எப்ப தெரியுமா ரொம்ப வந்து எனக்கு வந்து அது அவர் நான் இந்த ஸ்பேஸ்லயே சொல்லியிருப்பேன், ரொம்ப அதிகமா போனது அவர் மேல இருக்கிற ஒரு இமேஜ் ரொம்ப அதிகமா போனதுக்கான காரணம் சேகர் பாபுக்காக வந்துட்டு ராஜராஜ சோழனோட வந்து அதிகமா இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதுலதான் எனக்கு அவர் மேல மொத்த இதுவும் போயிடுச்சு. அதுக்காக உடைக்கும் போதுதான் மொத்த இதுவும் போயிருச்சு. ராஜராஜ சொன்னதுக்கு அப்புறம் மொத்த இதுவும் போயிருச்சு. டக்லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்த இதுவும் போச்சு. இந்தியன் 2 பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்த இது போச்சு. அது மொத்தம் உங்களுக்கு கமல் மேல பரணி மாதிரி வன்மம், ஆனா பரணிக்கு வேற ஒரு ஆள் மேல வன்மம், உங்களுக்கு கமல் மேல வன்மம். அது உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையா ப்ரோ? சூப்பர் ஸ்டார் அரசியல் நிலைப்பாடுல எந்த கோபமும் இல்லையா? சரியான அவரோட அரசியல் நிலைப்பாடு இல்லையா? டெஃபினட்டா கோவம் இருக்கு. நான் வெளிப்படையா காட்டிக்கல, நான் வந்து வெளிப்படையா பண்ணல. இல்ல பேசணும்னா கூட பேசுவேன். யாரா காட்டிக்கிறீங்க பேச போறேன். முனிஷ் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. முனிஷ் ப்ரோ
இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு சும்மா எனக்கு அதுதான் புரியல. நீங்க கமல் ஈஸியா அடிச்சிடுறீங்க. அதுதான் நான் நிறைய நான் time இதுவும் பார்த்திருக்கேன். சொல்றேன். ரஜினி வந்தா மட்டும் ஏன் நான் அப்படியே silent அடிக்கலன்னா ஆயிடுறீங்க. அதுக்கு என்ன ஏன் இன்ஃபர்மேஷன்? அடிக்கலன்னு இல்ல, ஏன் வந்து அதை பத்தி நான் பேசலன்னா, அவர் அபிஷியலே அந்த ஒரு இதுலயுமே வந்துட்டு, அதாவது அவரே சொன்னார்ல நான் அரசியல் இல்லைன்னா அந்த மாதிரி ஒண்ணு வந்து இல்ல யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு அவர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல கேட்டிருப்பேன். இப்ப எப்படி இவரை கேட்கறோம்னா அந்த மாதிரி அவரையும் கேட்டுக்கலாம். இப்பதான் சுகுமார் ப்ரோ கேட்கணும். அரசியலே இல்ல, காலம் பேசாது காத்திருந்து பல் சொல்லணும் வன்மத்தை கக்கிட்டு அப்புறம் இப்ப கூட்டணி பேசுறாரு. இதெல்லாம் மாவீரன் தோணும். மாவீரன் அது வன்மையே கிடையாது. அவரை வந்து ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை போட்டு நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில போட்டு அடிக்கும் போது அவர் பதிலே சொல்லக்கூடாதா என்ன? அதுதான் நானும் சொன்னேன். அவர் அரசியல் கண்டிப்பா நான் வந்து இல்ல மாவீரன் ஒரு விஷயம் இங்க இருங்க. இங்க வந்து எனக்கு பேசுறது ரைட்ஸ் இருக்குன்னா, இப்ப நான் ஒரு படத்தை விமர்சிக்கிறேன்னா அந்த படத்துக்கு நான் வந்துட்டு 150 ரூபா கொடுத்து டிக்கெட் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு விமர்சிக்கிறது அதை ரிவ்யூ பண்றதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஓட்டு போட்டோம்னா ஓட்டு போட்ட நம்ம தேர்ந்தெடுத்தவங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ரஜினி நான் ஓட்டும் போடல, ரஜினி அரசியல நிக்கல அப்படின்னும் போது அவர் தப்பே பண்ணியிருந்தா கூட இல்ல, அதாவது அரசியல் நிலைப்பாட்டு அவர் எப்படி இருந்தாலுமே அவர் அபிஷியலா அரசியல் இல்லாததுனால அது கேட்கறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. ஒரு சினிமால அவர் படம் ஓடல அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா படம் கூட காசு கொடுத்து பாக்குறோம் அப்படின்னா நான் இல்ல நீங்க கூட கேட்கலாம், யார் வேணா கேட்கலாம், அது வேற. இப்ப அவர் உண்மையிலே கன்ஃபார்ம் தான் ரஜினி வந்து இந்த சீன்லயே இல்ல, அவரை பத்தி நம்ம பேச வேண்டியதே இல்ல. இல்ல முனிஷ் ப்ரோ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல முனிஷ் ப்ரோ பதில் சொல்றது வேற, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸோட நிப்பாட்டிடலாம். அதுக்கப்புறம் கடைசியா போட்டார்ல அது வன்மம் தான். இல்ல இந்த கடைசி 5 வருஷத்துல 10 வருஷத்துல கடைசி 5 வருஷம் எடுத்துக்கங்க. அவர் 2021 அரசியல் வரனாரா, 2019 இருந்து இது வரைக்கும் ரஜினிய யாருமே எதுவுமே சொன்னதில்லை. எந்த அரசியல் கட்சி தலைவரோ எந்த அரசியல்ல இருக்கிறவங்களும் யாரும் எதுவுமே சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் ஆதவர்ஜுனா மட்டும்தான் சொன்னாரு. கரெக்ட் தானே? சொல்லுங்க முனிஷ் ப்ரோ. சரி தெரியல. ஆனா முனிஷ் ப்ரோட்ட ஒரு கேட்ட கேள்வி முனிஷ் ப்ரோ பதில் சொல்றாருன்னு தெரியல. எனக்கு வந்து மாவீரன் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏங்க ரஜினியே திட்டுறீங்க, ஆனா கமலா டெய்லியும் திட்டுறாரு சுகுமார் ப்ரோ, அவரை கேட்க மாட்டீங்க, கேட்டா கமல் ரசிகர்னு சொல்றீங்க. அவருக்கு பாயிண்ட் எடுத்தா சிரிக்கிறீங்க, மயிலி போட்டா சிரிக்கிறீங்க, ஜாலியா இருக்கீங்க. எனக்கு என்ன மாவீரன் வந்து துரந்தரா, மாவீரன் துரந்தரா இல்ல துரந்தரா என்ன துரந்தரா மாவீரன் நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். மாவீரன் சூர்யா ரசிகரும் கிடையாது, கமல் ரசிகரும் கிடையாது. ஆனா சூர்யா ரசிகர் கமல் சைடு 2 டபுள் ட்ராக் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆனா 2 பேருக்கு சப்போர்ட் எதுவும் வர மாட்டீங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். சூர்யாவையும் ட்ரோல் பண்றீங்க, கமல் ட்ரோல் பண்ணாலும் அமைதியா இருக்கீங்க. பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லட்டுங்களா? இப்ப இல்ல மாவீரன் இவர் கேட்டார்ல அஜி பல்தான் பேசுறேன். பல்தான் அதாவது வந்து அவர் வந்து அரசியல் வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கு சப்போர்ட்டா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவரு அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தானே ஆகணும். அவரு இப்போ அவருக்காக வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவருக்கு ஆதரவா பேசணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், இதுதான் அரசியல்னு சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க பண்ணதும் அரசியல் தாங்க. நீங்க பண்ணது பேர் என்ன பேரு? நீங்க எதுக்கு வந்து நீங்க அங்க வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்ப நீங்க நீங்க வந்து அங்க என்ன பண்றீங்க, ஒருத்தரை உயர்த்துறதுக்காக இன்னொருத்தரை தாழ்த்தி பேசுறீங்க. நாங்க நினைச்சிருந்தா 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு நாங்க வந்து அங்க இருந்திருப்போம், ஆனா அப்படி பண்ணாம நாங்க உழைக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொருத்தர் வந்து அங்க திரும்பப்படுத்துறீங்க, மட்டப்படுத்துறீங்க. அவங்க போயிட்டு அங்க ஜாதா அடிக்கிறாங்க அப்படின்றீங்க. அப்ப நீங்க அரசியல் பண்ணும்போது அவங்க பண்ணக்கூடாது நியாயம் ஏதாவது இது இருக்கா என்ன? நீங்க பண்ணது அரசியல்னா அப்ப அவங்க பண்றது நீங்க சம்மந்தமே இல்லாம நீங்க ஒருத்தர் வந்து தாத்துறீங்க அங்க போயிட்டு. அதனாலதான் அவர் பதில் சொல்றாரு. அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா? உங்களுக்கு ஆப்போசிட் எந்த குரலுமே கொடுக்கல. கொடுக்கல. அப்ப ஆதவர்ஜுனா எதுக்கு அவரை பத்தி பேசினாரு? நான் இன்னொன்னு கேக்குறேன். 5 வருஷத்துல முனிஷ் ப்ரோ ஒரு நிமிஷம் 5 வருஷத்துல கரூர் இன்சிடென்ட் தவிர வேற எந்த இன்சிடென்ட்டுமே நடக்கலையா தமிழ்நாட்டுல? எந்த பிரச்சனை, எந்த அசம்பாவிதம், எந்த ஒரு இதுவுமே நடக்கலையா? ஏங்க அவர் என்ன சொன்னாங்க, ஒரு துயரம் நடந்துச்சு அதுக்கு ஆறுதல் தெரிவிக்க கேட்கிற கேள்வி இருங்க கேட்கிற கேள்விக்கு பதில். அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே நடக்கலையான்னு நான் கேட்கிறேன். இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு தெரிஞ்ச மாதிரி கரூர் பிரச்சனை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இந்த 5 வருஷத்துல எதுவுமே நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பல்தான் நீங்க ஒத்துக்கோங்க. பல்தான் ஆதவ பேசினது தப்பு தான். அப்பதாவது முனிஷ் ப்ரோ ஒத்துக்குவாரான்னு விஷால் அப்படியே இன்பாக்ஸ் பாருப்பா.
இல்ல 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 மாவீரன் அதுதான் இல்ல முனிஷ் ப்ரோ, எனக்கு நான் கேட்ட கேளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ரோ. அவ்வளவுதான். அதாவது தப்பா பேசிட்டான், ஓகே. அவன் சின்னவன், சரி, அவன் ஏதோ கோவத்துல தப்பா பேசிட்டான், ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் இப்ப கேக்குறேன், அந்த 5 வருஷத்துல வேற எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டுல நடக்கலையான்னு நான் கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரிங்க. எல்லா பிரச்சனையும் அவர் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காரா? இல்ல முனிஷ் ப்ரோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 40 முன்னாடி நைட்டு காலையில 3 times. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து அவர் எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணல. ஓகேவா முனிஷ் ப்ரோ எல்லாத்துக்கும் அதெல்லாம் வேணாம், எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். கரூர்ல அவர் மட்டும் தான் சொன்னாரா? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லுவேன். இப்ப கரூரை பத்தினா கரூர் ரஜினிகாந்த் மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணாரா? இந்தியா முதல் இந்தியாவில் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இங்க பாருங்க, இங்க நான் கேட்கிற கேள்வி, ரஜினிகாந்த் இந்த 5 வருஷத்துல கரூர் தவிர எந்த ஒரு பிரச்சனைக்காக இது பண்ணா நான் கேட்கிறேன். இல்லங்க, அவர் எப்ப ரெஸ்பாண்ட் பண்ணணும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர் பண்ணாரு. கேட்கறதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி பண்ணதே சொல்லுவீங்க. ஏன் பண்ணிருப்பாரு? நீங்க எடுத்து முனிஷ் ப்ரோ ட்விட்டர் போங்க, கடைசி 5 வருஷத்துல கரூர் இன்சிடென்ட் தவிர வேற எதுக்காக அவர் போட்டிருக்காரு? கரூர் மாதிரி ஒரு பெரிய நடக்கலையா? எதுவுமே நடக்கல. பச்சை குழந்தைங்க எதுவும் செத்தது இல்லைங்க. பச்சை குழந்தை ஒரு நாள் மட்டும் தான் கோமால இருந்து வெளியே வந்தாரு. 5 வருஷத்துல ஒரு வருஷம் குழந்தையோ 1.5 வருஷம் குழந்தை செத்தா மாதிரி எதுவும் பார்த்திருக்க மாட்டாரு. சரி, அவருக்கு தோணுது ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அதுல உங்களை தவறா சொல்லி ஏதாவது மென்ஷன் பண்ணாரா? இல்ல அதுதான் ப்ரோ கரெக்ட். ஓகே, அப்ப அவருக்கு வந்து அந்த சாவு மட்டும் தான், எத்தனையோ இது நடந்திருக்கு. முனிஷ் ப்ரோ நான் கேக்குறது, குழந்தை விபத்துல இறந்திருக்கு, ஓகேவா? இங்க எத்தனையோ வந்து பாலியல் அந்த என்ன சொல்லுவாங்க, போக்சோ வந்து எத்தனையோ குழந்தைகள் மட்டும்தான் குழந்தையா தெரிஞ்சாங்க. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. இது வந்து விபத்து, ஓகேங்களா? நீங்க சொல்ற போக்ஸ்கோன்றது அப்பவா நடந்துட்டே தான் இருக்கும், ஓகேவா? அது வந்து விபத்து கிடையாது, ஒரு அக்யூஸ் பண்ண வேலை. அந்த அக்யூஸ் பண்ணதுக்கெல்லாம் இவர் வந்து ரியாக்ட் பண்ண அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? இது வந்து விபத்து. அப்ப பிரதமர் வந்து வருத்தம் தெரிவிச்சாரா இல்லையா? பிரதமர் வருத்தம் தெரிவிச்சாரா இல்லையா? சொல்லுங்க முனிஷ் ப்ரோ, 2 பேரும் பேசுனீங்க, ஓகே இல்லன்னு சொல்ல. எனக்கு மட்டும் தான் இறைச்சலா இருக்கான்னு தெரியல. இன்னொரு விஷயம், ரொம்ப ஓவர்லாப்பா வந்து இருக்கு முனிஷ் ப்ரோ டாக்டரா? நீங்க பக்கத்துல மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. டாக்டர் தானே அவரு? இல்ல நான் டாக்டரா இல்லைங்க, அது பக்கத்துல ஏதோ கொடுத்தாங்க. இல்லையா நீங்க? முனிஷ் ப்ரோ வந்து நல்லா பேசினாரு கமலுக்கு சப்போர்ட் பண்ணி, கடைசியில வேற பக்கம் போயிட்டு இருக்கீங்க. ஏங்க அவர் எண்ட்ல மாவீரன் நீங்க பேசாதீங்க, கமல் சப்போர்ட் நீங்க பேசவே கூடாது. கமல் ரசிகன் எப்ப பேசுறீங்கன்னு நான் மைக்க மியூட் பண்ணி விட்டுருவேன் உங்களுக்கு. நீங்க கமல் ரசிகன் சொல்லவே கூடாது. பிரகாஷ் ப்ரோ, இப்ப நான் கமலுக்காகவோ சூர்யாக்காவோ சும்மா இருங்க. நீங்க மியூட் போட்டுருவேன். கமலுக்கு நீ சப்போர்ட் பண்ணி மியூட் போட்டுருவேன். சும்மா இருக்கணும். நீங்க 2 பேரும் நடுவுல நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கிற கமல் நல்லா மாசா பேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை கடைசியில அவர் பேசல என்ன சொன்னாருன்னே தெரியல. என்னமோ கிணத்துக்குள்ள உட்காந்து பேசினாருங்க. ஆனா பரணி வேற அப்பப்ப நடுவுல பேசுறாரு. பரணி பேசுறேன்னு கேட்கல. பரணி இப்ப பேசுங்க பாருங்க, என்ன பேசுங்க சொல்லுங்க பாருங்க. இல்ல சண்டை போடணும், சொல்லுங்க பாருங்க. எனக்கு நீங்க என்ன வேணா பேசுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா 3 நிமிஷத்துல என்ன விட்டுருங்க, 3 நிமிஷத்துல என்ன விட்டுருங்கன்றீங்களா பாருங்க. பக்கடா டேய் பக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க படத்துல ஏதோ சத்தமா பேசுவாரு, என்ன பேசுவாரு ஒண்ணு அப்படி சுத்தி எல்லாம் டாபிக்கே முன்னிலமா டிசால்வ் பண்ணிட்டீங்க. நீங்க போங்க, நீங்க கமலாடி ஃபுல் டே சந்தோஷமா ஒரு நீட்டுக்காக ஒரு இருங்க. அவர் ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய ட்வீட் போட்டிருந்தாரு. அது யாருமே சொல்ல, இவர்தான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுங்க ப்ரோ, என்ன போட்டிருந்தேன், என்ன எதை பத்தி சொன்னேன் சார் நானு? சொல்லுங்க. நீட்டுக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களே, அது என்ன எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம். அதாவது அதுக்கு நான் அதுக்குமே ஆன்சர் பண்றேன். இப்போ இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்
பார்ட்டி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலயே வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கிற ஒரு ஆள் அவரு. அவர் குரல் கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் அவருக்கு இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருக்கான இது இருக்காங்க. சோ அது வேற மாதிரி வந்துட்டு சொல்றேன். ஃபேன்ஸ் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு தானே கேட்டீங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுதான் ப்ரோ சொல்றேன், அதுதான் இப்பயும் சொல்றேன், அதுதான் சொல்றேன், அது வச்சுதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்போ மக்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கதான் அது அதிகமா வந்து இதுவாயிட்டு எவால்வ் ஆயிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து அதுக்கு எல்லாம் மீறி போகும்போதுதான் அதுக்கான ரிசல்ட் வந்து வரும். அரசியல்வாதிகள் மட்டும் வந்துட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்கன்னா அது மாறிடும் நினைக்கிறீங்களே? மத்த எந்த எல்லாருமே வந்து எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க, போன பீரியட்ல எதிர்த்தாங்க, அதெல்லாமே மாறி. சுகுமார் ப்ரோ, நீட் வந்தப்போ என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு வீதி வீதியா போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல மாணவர் படைகள் ஒவ்வொரு காலேஜும் க்ளோஸ் பண்ணாங்க, எல்லா காலேஜும் லீவ் கூட விட்டாங்க. அப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது கூட அது ஒரு 2-3 மாசம் கழிச்சு நமக்கு போச்சு. அது ஒரு 6 மாசம் வரை இருந்தது. காலேஜ் எத்தனை காலேஜ் க்ளோஸ் பண்ணாங்க, லீவ் விட்டாங்க தெரியுங்களா? கரெக்ட். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நிறைய ஊர்ல அது பண்ணாங்க. அது திரும்பியும் வந்து ஒருத்தர் வந்து இதான் ப்ரோ, அதுக்கு ஒருத்தர் குரல் கொடுக்க வேணான்றீங்களா? அப்ப அவரு கொடுக்கவே கூடாது, சும்மா இருந்தாலும் ஓகே உங்களுக்கு, அப்படித்தானே? என்ன குரல் கொடுத்தாரு அவர் வந்து அவங்கள எதிர்த்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட்ல இது விட்டுருந்தார், பாக்கலையா நீங்க? அது எதனால விட்டார் சொல்லுங்க. இப்ப திடீர்னு இதுவரை இப்ப இல்லாமே இருந்தது, திடீர்னு இப்ப விட்டாங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லாமே இருந்ததுன்னா புரியல. அவர் இப்பதான் ஆட்சி வந்தாரு. அதை நான் சொல்லுங்க, நீட் இத்தனை 1 வருஷமா பேசாம இப்ப ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா இப்பதான் பாம்பா 1 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ஆகலையா அவரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால எக்ஸாம கேன்சல் பண்ணிட்டாங்க. எக்ஸாம கேன்சல் பண்ணதுனால நீங்க வந்து +2 மார்க் அடிப்படையிலே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரீசன், சரிங்களா? அவர் வந்து அதை வச்சு ஏத்து எதுவும் பண்ணல இந்த வாட்டி. அதுல நிர்வாக சீர்கேடு சரியா நடத்த தெரியல, அது போல எதுவுமே சொல்லல, சரிங்களா? மத்திய அரசை கண்டிச்சு நிர்வாக சீர்கேடு இது வந்து இவங்க வந்து ஏற்கனவே டிஎன்பிசி இது போல நடந்தப்போ, தமிழ்நாடு நடந்தப்போ எல்லாரும் குதிச்சு பேசுறாங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. இப்ப அது பேசாங்கன்னா எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனாலதான் அது போல அவர் சொன்னாரு, அந்த ட்வீட் அதுக்கு தான் போட்டாரு. நீங்க உடனே வந்து அவர் எதிர்த்துட்டாரு சொல்ல, இப்ப அந்த விஷயம் நடந்ததுனால அவர் அறிக்கை கொடுத்தாரு, அவ்வளவுதான், சரிங்களா? நீங்க உடனே சரி நீட் கேன்சல் பண்ணா எங்க போய் போராடணும்? பாராளுமன்றத்துல இப்ப பண்ணணும், கோரிக்கை வைக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க பாராளுமன்றத்துல? இப்போ வருவாங்க, 40 பேர் வருவாங்க சீக்கிரம். எப்ப வருவாங்க? 2029 தானே வருவாங்க. அப்படி சொல்லுங்க, 2029 கேட்பாரு. அவர் ஆரம்பிச்சா உடனே நாளைக்கு வந்துடுற மாதிரி நீங்க பயிர் விடாதீங்க. அது ஒண்ணுமே இல்லை, அந்த விஷயத்துக்கு நீங்க அவ்வளவு பெருசா போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வர சினிமா ரிவ்யூல வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்ற மாதிரி சுகுமார் ப்ரோ சொல்லுவாரு, அவர் எல்லா படத்தும் நல்லா இருந்தான்னு சொல்லுவாரு, ஆனா இந்த வாட்டி உண்மையிலே படம் நல்லா இருந்தாலும் சொல்றாருன்ற மாதிரி நீங்க எல்லா ட்வீட்டும் இது மாதிரி தான் போட்டுட்டே இருப்பீங்க. அடுத்த அந்த ட்வீட் கூட என்ன ஆயிடும், இவருன்னா இப்படிதான் போடுவாரு அப்படின்ற மாதிரி ஆயிடும். வந்து பாத்துங்க, கரெக்டா கருப்பு ரிவ்யூ ஞாபகம் வச்சு வந்திருக்காரு. சொன்னத எவ்வளவு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அந்த வார்த்தை கரெக்டா. நல்லா இல்லாத படத்துக்குலாம் ரிவ்யூவே போடாம இருந்திருக்கேன். பாராட்டி எதுவும் போடாதீங்க. நாங்க நிறைய அதுதான் இல்ல நானு நல்லா இல்லாத படத்துக்கெல்லாம் எல்லாருமே பாராட்டி போறாங்க. ஆனா சுகுமார் போறது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கு. முனிஷ் ப்ரோ ஒரு விஷயம் நான் என்ன பேசுறேன்னா, இல்ல நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் முனிஷ் ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டிக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபயர் விட்டு போட்டு பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. கிடைக்காது. நான் அப்போஸ் பண்ணி விஜய்க்கு அப்போஸ் பண்ணி போட்டாலும் எனக்கு வியூஸ் கிடைக்கும். சிஎம்க்கு வந்து அப்போஸ் பண்ணி போட்டா எனக்கு வியூஸ் கிடைக்கும், இப்பவும் கிடைக்குமே. நான் ரிவர்ஸ் வேலை கேட்கறேன், உங்களுக்கு அப்போஸ் பண்ணி போட்டாலுமே எனக்கு வருது. அப்போஸ் பண்ணி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து எக்கச்சக்கமா வியூஸ் வருது. எனக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு நிறைய கிடைக்குது, என்கேஜ்மெண்ட் வருது, கமெண்ட்ஸ் வருது. அந்த வேர்ட் நான் திரும்ப எடுத்துக்கிறேன், நீங்க நியூஸ்க்காக போடல, அப்படி சொல்ல. நீங்க கொஞ்சம் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. எங்கெங்கயோ போகுது, இல்ல டாபிக் எங்கெங்கயோ போகுது. நம்ம என்னன்னா, நான் வந்து இந்த டிவிகே விசஸ் டிஎம்கே இல்ல டிவிகே விசஸ் கமல் எல்லாம் கொண்டு போறேன். நான் சொன்னது கமலுக்கு இவர் எம்பி பதவியை சொன்னதுக்காக தான் ஆரம்பிச்சது. எம்பி பதவி மாதிரி தெரியல, அது எம்பியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போகுது. நம்ம டிவிகேக்கு எதிராக பேசல, அதுக்கான அரசியலும் கிடையாது. நம்ம டிஎம்கேக்கு எதிராவோ இல்ல டிஎம்கேக்கு எதிராவோ அது என்னது டிவிகேக்கு எதிராவோ யாருக்கு எதிராகவும் பேசல. நம்ம சொன்னது இவர் கமலை சிரமப்படுத்தினாரு அப்படிங்கிற காரணத்துக்காக, அதுவும் தொடர்ச்சியா பண்ணாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சொன்னது.
தொடர்ச்சியா கமல் வச்சிருக்காரு. இல்ல நாமளும் அதை பத்தி பேச வரல, அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம அவர் பேசலாம். ஏன்னா அவர் தனிப்பட்ட ஒரு உரிமை. நீங்க இப்ப நாளைக்கு நான் ஒரு ட்வீட் போட்டாலும் டிவி அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட உரிமை, நீங்க போட்டா அது தனிப்பட்ட உரிமை. அதுக்கு நம்ம எப்படி யாரு நீங்க பயிர் விடணும் யாரையும் அதை கேட்க முடியாது. ஆனா இப்ப பொதுவா ஒருத்தர் அவர் எல்லாத்துக்கும் எம்பி தான், அவர் ராஜ்யசபா எம்பினாலும் அவரு நமக்கு தமிழ்நாடு அங்க பிரதிபலிக்கிற எம்பி தான், அவர் ராஜ்யசபா எம்பி. அதற்காக தான் நம்ம வந்தது. அவர் நடிகராகவும் அவரை திட்டுறாரு, அரசியல்வாதியாகவும் திட்டுறாரு, இப்ப ராஜ்யசபா எம்பியாவும் திட்டுறாருங்கிறதுக்காக தான் அதை வந்தே தவிர மற்றபடி டிவிக்கு ஒரு தாராளமா ட்வீட் பண்ணலாம், டிவிக்கு தாராளமா ஃபயர் விடலாம். நானும் ஃபயர் விடலாம், நீங்களும் ஃபயர். நல்லது நடந்தா யாரு வேணா ஃபயர் விடலாம், நல்லது நடந்தா யாரு வேணா யாருக்கு வேணா ஃபயர் விடலாம். சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ. முனிஷ் ப்ரோ சரி நம்ம கமெண்ட் ரசிகர் இல்லையா, யாரும் கடிச்சு வைக்க மாட்டாங்க. சுகுமார் ப்ரோ எனக்கு ஆசையா இருக்கு, யாரும் திட்டுவாங்க, டெய்லி ஸ்பேஸ கேட்டு திட்டுவாங்க, ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்றாரு. எப்படி சுகுமார் ப்ரோ யாரும் திட்ட மாட்டாங்க? மாவீரன் மேலே நம்பிக்கை, அப்புறம் யார் திட்டுவாங்க? அதானே. முனிஷு கமலும் கேட்டாங்களா இந்த டவுட் ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்கு. அப்ப நான் கேட்டுறேன் சுகுமார் ப்ரோட்ட. சுகுமார் ப்ரோ, விஜய் ஸ்பீச்சே பெருசா பிடிக்கலன்னு தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. கரியர் அவர் ஜெயிச்சோன்னு எப்படி அவர் பேசுனதெல்லாம் இப்ப கரெக்டா தெரியுதா அப்படிங்கறதா இப்ப எல்லாருக்குமே டவுட். ஒரே நிமிஷம் சுகுமார், ஒரே நிமிஷம். இல்ல உங்களுக்கு பேசல, ஒரே நிமிஷம். உங்களுக்கு சார்பா நான் பேசல. ஆனா மாவீரன் போன மாசம் எனக்கு அப்படி இருந்துச்சு, இந்த மாசம் இப்படி மாறக்கூடாதா மாவீரன்? எனக்கு கிடையவே கிடையாது. அவர் பேச்சு என்னங்க எல்லாத்துக்கும் கரியர் உதறிட்டு வந்திருக்கேன், உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கேங்கிறாரு. கண்டிப்பா வந்துட்டு இல்ல அது மாறலையே. நான் இப்பயும் சொல்றேன், அது அந்த டைம்ல கேட்கும்போது உங்களுக்கு வந்து அதையே ரிப்பீட் பண்ணாரு. மாத்தி பேசினா எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா நான் அது இப்பயும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். அவரு இப்படி பேசியே வந்து அவரு வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பக்காவா அப்படியே ப்ராப்பரா சீமான் மாதிரி அவரு எழுதி இதுவா எழுதியில அவர் ஃப்ளோல பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், எப்படி ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு தான் யோசிப்பேன். அப்ப நீங்க இப்படி சொல்லல சுகுமார் ப்ரோ, அப்ப நீங்க அவரை ட்ரால் பண்ணீங்க. அவர் இப்படி பேசுறாரு எங்க போனாலும். டெஃபினட்டாவே வந்து நான் ப்ரோ இப்பயும் சொல்றேன், கமல் இப்பவுமே அவர் வந்து அவர் பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கு, நல்லா பேசுறாரு. இப்பயுமே சொல்றேன் அவருக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசினாரு. அது எல்லாத்துக்குமே நான் வந்து அப்ப நான் பேசும்போது எல்லாத்துக்கும் ஃபயர் விட்டுட்டேன். இப்ப வந்து ஆட்சி பிடிச்சோன்னே வந்து அது ஃபயர் விடாம இப்ப ஆட்சி பிடிச்சோன்னே ஃபயர் விடுறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் கூட வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நிலையா தான் இருந்தது. ஒரு நிலையானா இந்த பக்கமா ஏதாவது யாரு பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அவங்களோட ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அந்த பாயிண்ட்ஸ்க்காக தான் நான் போட்டேன். அந்த பாயிண்ட்ஸ்க்காக தான் இப்பயும் சப்போர்ட் பண்றேன். என்னன்னா இவர் வந்துட்டு இந்த நாமினேஷன் தாக்கல் அப்பயே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சில இதுவெல்லாம் வந்தது. அந்த டைம்ல தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷன் அவர் மேல வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. இவர் சைட்ல வந்துட்டு 10,000 ஏதோ வண்டி கூட கார் கூட இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பண்ணும்போது ஓப்பனா வந்து அவருக்கு அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு நாமினேட் பண்றது ஒரு இது. நிறைய விஷயங்களுக்கு நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு. அவர் வந்து அவங்க கவர்மெண்டே சொல்றேன், யாருமே வந்துட்டு அவங்க உள்ள அவங்க இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனா மேஜரா எனக்கு தெரிஞ்சவங்க இப்ப அவரே வச்சுக்கோங்களேன், அவர் மேல என்ன இது இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஒரு பெண்டிங் பயங்கரமா அக்யூஸ் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வராரு. ஃப்ரெஷ்ஷா வரும்போது வந்துட்டு அவர் பேசும்போது வந்து குறைகள் இருக்கு. குறைகளை வந்து கண்டிப்பா சுட்டி காட்டதான் செய்வாங்க. யாரா இருந்தாலுமே வந்து குறைகள் இருக்கும்போது அப்படி ஒருத்தர் வந்தாரு அப்படின்னும் போது டக்கு நம்ம வந்து எத்தனை அவருக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, நான் பண்ணேன் 2017 பண்ணேன் கமலுக்கு. அப்படி பண்ணிதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னு தான் இவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். பட் ஆனா வந்து இவர் வந்து பண்ணி இவர் ஜெயிச்சிருக்காரு. வெறும் ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துதான் ஜெயிச்சே இருக்காரு. அதுல நான் அந்த சேஞ்சுமே வந்துட்டு திரும்பி இந்த ஸ்பேஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காசு வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த கல்ச்சரே வந்து நிறைய இடத்துல மாறிடுச்சு. அதாவது என்னைக்கு வந்து மக்கள் வந்துட்டு அந்த காசை பெருசா மதிக்காம ஓட்டு வந்து இங்க மாத்தி இது பண்ணாங்களோ, அந்த 70 வருஷம் அந்த கல்ச்சர் வந்து நிறைய மாறி அதுலயே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு கேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல அதெல்லாம் மீறி ஜெயிக்க முடியாதுன்னு தான் நானும் நினைச்சேன். நான் ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன், அவர் 20% தான் வாங்குவாரு, 25% தான் உள்ள வாங்குவாரு. அவர் வந்து கண்டிப்பா வந்து ஃபார்ம் பண்றது கொஞ்சம் இந்த வாட்டி கஷ்டம் தான், 2031 பண்ணுவாங்க. ஆனா மக்கள் வந்துட்டு இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸும் மீறி அது எல்லாத்தையும் வந்து உதறி தள்ளி காசையும் மீறி விட்டமின் எம்னு வந்து எல்லாரும் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க.
அதையும் அந்த 2 ஃபேக்டர் தான் மெயின். அந்த 2 ஃபேக்டரையும் தூக்கி போட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது ரெண்டுமே மாற்றத்தோட தான் உள்ள வந்திருக்காங்க. இதே ஒரு பெரிய ரெவல்யூஷனுங்க. இது எத்தனை இந்த 70 வருஷத்துல எப்ப நடந்திருக்குது நீங்க சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ நீங்க எல்லாமே பண்ணுங்க, உங்களுக்கு யாருமே வேணாம்னு சொல்லல. என்ன சொல்றேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிலதை பண்ணுங்க. இப்போ உங்க நீட் எக்ஸாம் கேன்சல் ஆனதுதான் அந்த அறிக்கை வந்ததுன்னே தெரியல, அது தெரியாம அது போடுறீங்களே அப்படின்னு தான் கேட்டோமே தவிர அந்த அறிக்கையை தாங்க நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டேன். அவரு எதுக்காக போட்டாருன்னே உங்களுக்கு நான் கேட்டேன். தமிழ், அதாவது நான் தமிழ்ல, நீங்க தமிழ்ல இருந்தது டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டேன், அவ்வளவுதான். அந்த அறிக்கையை சொல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ. ரத்து பண்ணுங்கன்னு சொல்றது வந்துட்டு பண்ண சொல்லக்கூடாது. அவரு எதனால சொன்னாருன்னு கேட்டா உங்களுக்கு அதுவே நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்துட்டு அவர் அப்போஸ் பண்ணி, சரி ஓகே, நாளைக்கு அவர் சென்டர்ல அப்போஸ் பண்ணி பேசினா நீங்க அப்போ வந்து என்ன பேசுவீங்க? பேசினாருன்னா அப்போ ஓகே சொல்லுவோம். அப்போ 29 தானே, 29ல ஓகே சொல்லுவோம். 29 இல்ல, இப்பவே வந்து கொஞ்ச நாள்லயே வந்து சென்ட்ரல் அப்போஸ் பண்ணி அவர் வந்து இப்பதான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. சென்ட்ரல் அப்போஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேக்குறாரு, என்ன பண்ணுவீங்க? யார் பேசுவாங்க சென்ட்ரல்ல? சென்ட்ரல் அப்போஸ் பண்ணி அவர் வந்து இங்க வந்து அங்க போய் பேசுறதுக்கு இப்ப ஆள் இல்லதான். நான் இப்பயும் சொல்றேன், அங்க போய் பேசுறதுக்கு இங்க இல்லதான். ஆனா அப்போஸ் பண்ணி இங்க இருந்து குரல் கொடுக்க முடியும்ல. இங்க குரல் விடுறாங்க, இங்க ஒண்ணுக்கு தோணுமா சார்? அங்க போயிட்டு தானே பேசணும், அங்க பண்ணணும். 40 MP வச்சிருந்தவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அவங்களே ஏமாத்திதான் இருந்தாங்க. பரணி, கம் ஆன் பரணி, இட்ஸ் டைம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ என்ன கேளுங்க கமல், கேக்குது கமல், சொல்லுங்க கமல். அதை விடுங்க, நீங்க ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேத்துக்கு ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு 6 மாசம் 5 மாசம் முன்னாடி ஒரு என்னமோ சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அது தெரியல ப்ரோ, நீங்க ஏதாவது ஒரு இது போட்டீங்க இந்த மாதிரி 3 பேத்துக்கு நடக்க போகுது. ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி நீங்களே கடைசி அதை சொல்லுங்க. கடைசி 2 சொல்லிட்டோம் ஆல்ரெடி, இன்னும் 1 தானே இருக்கு. அந்த 1 இப்ப சொல்லுங்க. the one அப்படின்றாங்க, the one அப்படின்றாங்க. அதுதான் ஒண்ணா வேற யாருமா? இல்ல சரி, நாளைக்கு சொல்றேன் நான். நாளைக்கு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, முடிச்சிடலாமா? பரணி மதன் இப்பதான் மேல நான் இருக்கேன், எங்கேயும் போல. மதன் எங்கப்பா போன? நேரமா கையை காட்டிக்கிட்டு இருந்து ஸ்பீக்கர் கொடுத்த உடனே முடிச்சிடலாமான்னு எதுக்கு ஸ்பீக்கர்? மதன் உங்க டிபியை கண்ணில் காமிக்கல மதன், பிளாக்கா இருக்கு. நீங்க தானே அது இல்லையா? இருக்கு, டிபி தான் வச்சிருக்கேன், ஹேங் ஆயிடுச்சு போல. மதன் வந்துட்டீங்களா? பிளாக்கா இருக்கு. சுகுமார் ப்ரோ, இல்ல நான் அதை ஷார்ட்டா முடிச்சிடுறேன். சுகுமார் ப்ரோ, உங்க மேல இந்த கிரிட்டிசிசம் வர்றதுக்கு என்ன காரணம்னா எனக்கே தோணி இருக்கு, நான் அதை சொல்லிடுறேன். அதாவது நீங்க இது பேசுற பேச்சு எப்படியா கன்வே ஆயிருக்கு, எனக்குமே என்ன கன்வே ஆச்சுன்னா, மனுஷன் வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நின்று பேசுவாரு, தோக்கும் போது யாரு பேட் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அடிப்பாரு. இந்த தாட்டு தான் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு, அதைதான் சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், எனக்குமே அது தோணி இருக்கு. தோணுச்சுல. நான் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் பேசியிருக்கேனா இல்ல 21ல வந்துட்டு ஜெயிக்கிற பக்கம் நின்று நான் வந்து 21ல பேசியிருக்கேன்னா அவங்களுக்கு ஃபேவரா எத்தனை வருஷம் என்ன போஸ்ட் போட்டு பாத்துருக்கீங்களா? இல்ல நமக்கு 2 வருஷம் அதை வச்சு சொல்றேன் நான். என்னன்னா நீங்க இந்த விஜய் அதாவது நீங்க கிரிட்டிசிசம் வைக்கும் போது கிரிட்டிசிசம் வைக்கல, நீங்க வந்து ட்ரோல் பண்ணீங்க, அதுதான் ஆக்சுவலா. அந்த டைம்ல இப்ப டக்குன்னு அதை உடனே சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லும் போது இல்ல சுமார் ப்ரோ, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் சுமார் ப்ரோ. எனக்கு இல்ல நான் இதை சொல்லிடுறேன் பாருங்க, நான் வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்ட அன்னைக்கு சொல்ல விடுங்க. வாங்க மதன், ஏன் சூப்பரா சொல்லிட்டு விமர்சனம் கிடையாது இப்ப பண்றது. நீங்க வந்து வேற மாதிரி சொல்றாரு, அவர் சொல்ல விடுங்க. இருங்க மதன், நீங்க வாங்க மதன். பாயிண்ட் வந்தோடனே நீங்க வந்து குஷி ஆவீங்க. நீங்க வாங்க கூப்பிட்டீங்களா மதன்? நான் மதன் எனக்கு மதன் கரெக்டா பாயிண்ட் பேசிட்டு இருக்காரு. எப்பவுமே குறுக்க போடுறீங்க. நீங்க சொல்லி முடிங்க மதன், அப்புறம் பேசுவோம் நம்ம. அவர் குறுக்க வந்துட்டாரு. இருங்க இருங்க பிரகாஷ் ப்ரோ, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரே ஓவர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் மாறணும்னா கேட்டீங்கன்னா, நான் எலெக்ஷன் ஓட்டு போட்ட அன்னைக்கே வந்து உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் மதன். நீங்க நல்ல செம்மையா பண்ணிருக்கீங்க, எனக்கான இதுவே வந்து அதிகமா இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே வந்துட்டு
நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் எலெக்ஷன் அன்னைக்கு ட்வீட் போட்டது போய் பாருங்க. அன்னைக்கு ரிசல்ட் யாருன்னு தெரியாது, இவர் தான் சிஎம் ஆவாரான்னு யாருக்குமே தெரியாது. நான் அன்னைக்குமே ட்வீட் போட்டிருப்பேன். அன்னைக்கும் இல்ல, அதுக்கு முன்னாடியுமே நான் அதுக்கு முன்னாடியுமே போட்டிருப்பேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர் பக்கம் நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் எலெக்ஷன் முன்னாடி போட்டு எலெக்ஷன் ஓட்டிங் டே போட்ட ட்வீட்ல மேல போடுவா. அவரோட பேச்சு மற்றும் செயல்பாடுனால தான் கிரிட்டிசிசம் வச்சீங்க. அது அந்த ஓட்டு அதிகமா அது போயிருமா? இல்ல நான் அதான் சொல்றேன். சொல்லலாம். இல்ல சுமார் ப்ரோ உங்களுக்கு இல்ல ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் சுகுமார் என்ன சொன்னாருன்னா, அதாவது நிறைய பேர் ரொம்ப ஆவலா இருக்காங்க, ரிசல்ட் ஏதாவது மாறிச்சா என்ன ஆயிடுவாங்கன்னே தெரியல, இவங்களை என்ன பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. டெஃபினட்டா சொன்னேன். ஆமா சொன்னாரு. எல்லாருமே ரொம்ப ஹைப்பரா இருந்தாங்க, இன்க்ளூடிங் வந்துட்டு என்ன உட்பட. நானுமே தான் வந்துட்டு ரொம்ப ஹைப்பரா இருந்தேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து ஃபேவரா தான் எல்லாருமே வந்துட்டு ஒரு நம்ம நினைச்சது வந்துட்டு, நான் இன்னமும் சொல்றேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 20-25% ரேஞ்சில் வருவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி உடைப்பாருன்னு தெரியல. எனக்கு 2 விஷயம், விட்டமின் எம்மும் வந்து பரவி இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸும் இருக்கு. இது மீறி வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லைன்னு தான் நினைச்சேன். உண்மையா நினைச்சேன், உண்மையா நான் சொல்றேன். சுகுமார் ப்ரோ இருங்க, நான் நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம் சுகுமார் ப்ரோ. சிம்பிளா இப்ப எனக்கும் இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தோணுது காரணம் என்னன்னா, நீங்க தாராளமா வந்து நீங்க இப்ப விஜய் சப்போர்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி விஜய் பத்தி வந்து பயங்கரமா அது என்ன ட்ரோல், அதாவது படத்துக்கெல்லாம் திரும்ப வரலன்னா என்ன ஆகும், அவருக்கு கெரியரே போயிடும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நீங்க போய் அவரு இருங்க நான் முடிச்சிடறேன் சுமார் ப்ரோ, இருங்க ஒரே நிமிஷம். அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இப்ப நீங்க சடனா வந்து அவரோட பாசிட்டிவ் சைடு மட்டும் இப்பவும் அவர் மேல கிரிட்டிசிசம் வைக்கணும்னா அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதை நீங்க அதை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப பாசிட்டிவா இது பேசும்போது இப்ப சுத்தி இருக்கிற எனக்காகட்டும் இப்ப சுத்தி இருக்கிற எல்லாத்தாகட்டும் என்ன தாட் வருதுன்னா, இவ்வளவு தூரம் வச்சவரு இப்படி சடனா உடனே டக்குன்னு வந்து இவ்வளவு தூரத்துக்கு மாறி ஃபுல் பாசிட்டிவா மூடுக்கு போயிட்டு இருங்க சுகரோட முடிச்சிடறேன். ஆட்சி புடிச்சு 15 நாள்ல கிரிட்டிசிசம் வைக்க முடியாது. கடைசியா சொல்ல வர வார்த்தை என்ன சொல்ல விடுங்களே சுகுமார் ப்ரோ, நீங்க தாராளமா வைங்க. இந்த மாதிரி சொல்லும் போது இப்ப நாங்க ரெகுலரா வந்து கேட்கிறோம், ரெகுலரா ஸ்பீக்கர்ல இருக்கோம், எல்லாம் இருக்கும்போது திடீர்னு இப்படி வரும்போது இந்த சிந்தனை எங்களுக்கு வருதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க வந்து இது சரி தப்புங்கிறதுக்கு வரல, இந்த சிந்தனை எங்களுக்கு உங்க மேல இப்படி வருது, என்னடா இவ்வளவு நாள் இப்படி பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப உடனே டக்குன்னு இந்த பக்கமா சப்போர்ட் பண்றாருன்னு நீங்க சொல்ற நியாயமான சிந்தனை எங்களுக்கு வருதுன்னு தான் எங்களுக்கு நியாயமான சிந்தனைக்கு தான் ஒரே ஆன்சர் பண்றேன். 15 நாள்ல வந்து நான் கிரிட்டிசிசம் பண்ணனா, ஆட்சிக்கு வந்து 15 நாள்ல கிரிட்டிசிசம் பண்றியே, நீ எல்லாம் என்னடா ஆளு, நீ எல்லாம் என்னடா உனக்கு என்னடா தெரியும்னு வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க. என் மனசுக்கே கேட்கும். ஏன்னா வந்துட்டு யாருக்கா இருந்தாலுமே அந்த ஒரு பீரியட், அதுவும் இவங்க புதுசா ஃபார்ம் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட், இவங்க இதுக்கு முன்னாடி வந்து காலங்காலமா வந்து அரசியல் பண்ணி வந்த ஒரு அரசியல் ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது இந்த பார்ட்டி, ஓகேங்களா? புதுசா ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் 15 நாள்ல இன்னும் இப்பதான் மினிஸ்ட்ரியே இப்பதான் அலோகேட் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு சில இதுவெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஏகப்பட்ட இது இருக்கு. 15 நாள் நான் போய் என்னன்னு விமர்சனம் பண்ண முடியும், கிரிட்டிசிசம் வைக்க முடியும்? கண்டிப்பா கிரிட்டிசிசம் கண்டிப்பா வைக்கலாம். முன்னாடி அவங்களும் புது கட்சி தான் ப்ரோ, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்பெல்லாம் கிரிட்டிசிசம் வச்சுட்டு தானே இருந்தீங்க, அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டெஃபினட்டா வச்சேன். அதே நான் வந்துட்டு நான் எடுங்க கிரிட்டிசிசம் வச்சேன்ல, நான் இல்ல கமல் கிரிட்டிசிசம் தானே வச்சேன். நான் பாசிட்டிவா இதே ஸ்பேஸ்ல பாசிட்டிவா பேசியிருக்கேன். அப்ப எங்க போனீங்க? இல்ல சுகுமார் ப்ரோ, நீங்க கிரிட்டிசிசம் வைக்கல, நீங்க பண்ணது ட்ரோல் சுகுமார் ப்ரோ, நீங்க ட்ரோல் தான் பண்ணீங்க. ட்ரோல் பண்ணேன் நான் இல்ல. சரி நான் அந்த டைம்ல இப்ப வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் அவ்வளவுதான். இல்ல மதன், அந்த டைம்ல வெறும் ட்ரோல் மட்டும் தான் பண்ணனா? அந்த டைம்ல நான் வந்து ஒரு பாசிட்டிவான எதுவுமே ஒரு வாட்டி கூட எதுவுமே பேசலையா? நீங்க கம்பேர் பண்ணா வாய்ப்பே எனக்கு இல்லைன்னு தான் தோணும் சுமார் ப்ரோ. ஏன்னா நீங்க ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எனக்கு இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்கு சுமார் ப்ரோ. சரி சுமார் ப்ரோ, இப்போ ஒண்ணும் இல்ல, ஞாபகம் இருக்கோ இல்லையா, கமலுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கு, பாயிண்டா வச்சிருக்காரு சுகுமார் ப்ரோ. என்ன ட்ரோல் பண்ணாருன்னு மொத்தம் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அவர் ஒரு பேர் நோட்டு பிடிச்சிருக்காருங்க, நீங்களாச்சும் ஒரு ஞாபகப்படுத்துறீங்க. அவர் ஒரு பேர் நோட்டு பிடிச்சிருக்காரு கமல், அவங்க எடுத்துட்டு வராரு. இல்ல ப்ரோ, சும்மா எப்ப பார்த்தாலும் கமல்னா ஈஸி ப்ரோ, எல்லாருக்கும் அவ்வளவுதான். கமலை கிரிட்டிசைஸ்னா ஈஸி, யாருனாலும் பண்ணலாம். மித்தால யாராலையும் பண்ண முடியாது, ஏன்னா அடி விழுகும். யாரா பண்ணா கமலை பண்ண யாரும் அடிக்க மாட்டாங்களே. அது டெய்லியும் ப்ரோ, நான் ஒரு நாள் 2 நாள் டெய்லியும் வரும்போது கமலை என்ன ப்ரோ
கமல் உங்களை ஒரே ஒரு இதுல பாராட்டுறேன் கமல், பேர்லயாச்சும் கமல் இருக்கு சப்போர்ட் பண்றீங்க, சல்யூட் அடிக்கிறேன். ஆனா மாவீரன் இருக்காரு, அவரை யார் மதனு, கமல், அஜித் பல்தான் எல்லாம் சேர்ந்து போய் கூட்டோட கூட்டம் ஏத்துங்க அவரை. அவர் கமல் ரசிகன் எங்கேயாவது எந்த ஸ்பேஸ்ல உங்க ஸ்பேஸ்ல அங்க போறது எங்கேயாவது பேசினாருன்னா அவர் மைக்கை மியூட்ல போடுங்க, இல்ல ரிமூவ் பண்ணுங்க ஸ்பேஸ்ல இருந்து. அவர் பேசவே கூடாது, பேசலாம். சரி சுகுமார் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா விடுங்க, நீங்க ஜாலியா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பேசுங்க தொடர்ந்து. இதே மாதிரி பாசிட்டிவ் இதுவும் பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க டக்குன்னு இந்த சேஞ்ச் ஓவர் வரும்போது எங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. அதுவும் நீங்க இப்போ கமலை வந்து இப்ப இறங்கி வந்து பயங்கரமா, நீங்க அன்னைக்கும் அதான் பண்ணீங்க, இன்னைக்கும் திரும்ப இன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கேட்கல, நான் இப்பதான் வந்தேன். நீங்க ஒருத்தவங்க ஒரு அவர் என்ன சொன்னாரு சொல்லி அதையும் தெரிஞ்சு சேர்த்துக்கிட்டாங்க, அப்பதான் சேர்த்து நல்லா கிடைக்கும். அதாவது ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம், டிக்கெட் கமல் இந்த பிளைட்ல போனாருன்னு. அப்ப நான் வந்து என்ன சொன்னேன், எம்பியா இருக்கிற பத்தி எம்பிக்கு சில சலுகைகள் இருக்கு, பிளைட் சில பயணங்கள் இலவசம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் எம்பியாவே ஃபீல் ஆகல, அவர் எம்பி மாதிரி நடந்துக்கல, அவர் எம்பியாவே கிடையாது, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. நான் என்ன சொன்னேன், அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிதியமைச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குறையா தெரியல. பிரதமரா முன்னாடி பிரதமரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம இருந்தவங்க தான், ராஜ்யசபா மூலம் யார் வேணாலும் ஆகலாம், அது அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க ராஜ்யசபா எம்பி வராங்க அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் ஏத்துக்க மாட்டேன், நான் வந்து கமல் வந்து ஒரு எம்பி கிடையாது, கமல் ஒரு இது இல்லை, அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு வந்தாரு, அதுக்காக ஆரம்பிச்சது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நிறையா சொன்னாரு. உங்களுக்கு பாயிண்ட் லேசா இந்த பாயிண்ட் போகுதுன்னு நினைக்கிறேன், நீங்க அதை ஏதாவது சொல்றதுனாலும் சொல்லலாம். சுகுமார் ப்ரோ, அதாவது நீங்க கமல் மேல அப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நீங்க எவ்வளவு கிரிட்டிசிசம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் அது அவர் கேர் பண்ணிக்கவே இல்லாம, இப்போ நீங்க விஜய் போய் பார்த்து அவர் வந்து இது சம்பந்தப்பட்டு ரெக்வஸ்ட் இது வைக்கணுங்கிறதுக்கான எந்த விதமான இதுவுமே அவருக்கு தேவையே கிடையாது. ஆனாலும் போய் பண்ணியிருக்காருன்னா, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த ஸ்டாண்ட்ல அவர் அப்படியே நிக்கிறாரு. ஓகே, நம்ம கட்சி ஆரம்பிச்சு வந்தோம், மக்கள் நம்மளை ஏத்துக்கல, ஆனா இந்த டைம்ல என்னவா போய் நிக்கணுமோ, அதுக்கு எந்த சைடு நிக்கணுமோ அந்த சைடு நிக்கணும், நான் தான் நிக்கிற பக்கம் சைடு கரெக்டுன்னு நின்று அவர் பாட்டுக்கு அவரோட வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. நான் வந்து கமலை கிரிட்டிசிசம் வச்சது வந்து 2 விஷயத்துல வச்சது என்னதுன்னா, ஒண்ணு வந்து சேகர் பாபுக்கு போயிட்டாரா, ஒண்ணு வந்து சேகர் பாபுக்கு பிரச்சாரம் பண்ணினது, இன்னொன்னு வந்து செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணது. இந்த 2 தான் எனக்கு அவர் பாலிடிக்ஸ்ல இல்ல, நான் சொல்லிடுறேன் அவர் மேல. இப்ப நான் ஆல்ரெடி கமல் மேல கிரிட்டிசிசம் வச்சு இந்த 2 தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இங்க அவினாசிக்கே வந்திருந்தாரு, வந்துட்டு அந்த பிரச்சாரத்துல வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இந்த தொகுதிக்கு கேட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த தொகுதிக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து ஒரு 28 வயசுல ஒரு பொண்ணு, ஒரு டாக்டர் வந்து நிறுத்திருந்தாங்க, அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இங்க அவினாசி வரும்போது கோயம்புத்தூர்ல வந்து செந்தில் பாலாஜி தான் மெயின் கேண்டிடேட், அதனால வேற வழி இல்ல, அவருக்கு அந்த ஆப்ஷன்ல அங்க கேம்பெயின் பண்ணி ஆகணுங்கிற கணக்குக்கு வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மேல கிரிட்டிசிசம் வைக்கணும்னா இந்த கேம்பெயின் கிரிட்டிசிசம் வைக்கலாமே தவிர, மித்தபடி அவர் அரசியல் நிலைப்பாடு இது பண்றது வந்து நம்ம அவ்வளவு டவுன்கிரேட் பண்ணி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அவ்வளவுதான். ஓகே, நான் அவர் இருந்தாருன்னா சொல்லலாம் நினைச்சேன், அவர்கிட்ட நீங்க சொன்ன அதே பையனா சொல்லலாம் நினைச்சேன். ஏன்னா தோத்ததுக்கு அப்புறமும் அவர் அதே நிலைப்பாடுல தான் இருக்காரு. இன்னொன்று சீட்டு தரலனாலும் அவர் அதே நிலைப்பாடுல தான். சீட்டு தரலன்னா யாரா இருந்தாலும் டக்குன்னு அதை விட்டு நாளைக்கு போயிருக்கலாம், இல்ல பிரச்சாரத்துக்கு வராம இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் எடுத்த ஸ்டாண்டு கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம்னா, அதுக்கப்புறம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் அவர் அதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. காங்கிரஸ் டக்குன்னு அடுத்த செகண்ட் போயிட்டாங்க, அடுத்து மற்றவங்களாம் கூட்டணி இல்லாம போயிட்டு. ஆனா சீட்டு கூட வாங்காத ஒரு ஆறுதலா அறிக்கை போட்டதும் நேரில் போய் சந்திக்கிறதும் எல்லாமே ஒரு அரசியல் நாகரிகமா பண்ணார். அதாவது என்னன்னா, அவர் எடுத்த நிலைப்பாடுல அப்படியே இருக்கிறாரு. அது தோல்வியோ வெற்றியோ அடுத்த விஷயங்கிறதுக்காக சொல்லலாம் இல்ல, அவர் சுமார் போயிட்டாரு. பார்ப்போம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுதான், நீ தோக்கற ஜெயிக்கிறங்கிறதுல இல்ல, நீ எடுத்த நிலைப்பாடு இருந்து மாறாம இருந்தீங்கன்னா உனக்கு வந்து எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட் வந்து இனிமேல் கமலுக்கு இருக்குங்கிறதா என்னோட இது. அவ்வளவுதான். இருக்கீங்களா? பரணி வேணுமே, நான் இல்ல ஹோஸ்ட் இன்னைக்கு, பரணி ஹோஸ்ட். பரணி கமல் ஏதோ சொல்ல வர சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போலாம். பரணி கமல் சொல்லுங்க. கமல் அவ்வளவுதானே, அந்த ஒர்க்கை என்னோட எடுத்து பத்திரமா வச்சிருங்க, எப்பயும் தேவைப்படும். பரணி பாய். ஓகே பாய். ஆனா மாவீரன் எக்காரத்தை கொண்டு பேச விடக்கூடாது. ஆனா சொல்லிவிட்டேன், கமல் டாபிக் வந்து அவர் பேச விடக்கூடாது. ஓகே பாய். என் அட்டாக்லாம் இந்த லெவல்ல தான் இருக்கு. நான் தான் கேட்டல, இன்னைக்கு கமல் இப்ப இதா இருக்காரு, எம்பி இருக்காரு, யாருமே ட்வீட் போடலையே. ஏங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்க நீங்க. அதுக்கு மேல அவர் எப்பயோ எம்பி ஆயிட்டாரு. சரி விடுங்க. அதுதான் பிரகாஷ் ப்ரோ, அவர் இன்னைக்கு எம்பி ஆன மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு தான் அப்படி கேட்டேன். சரி ரைட்டு பாய். நான் நீங்க அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. இந்த குஷ்பு ஒரு படத்துல வடிவேல் அடிப்பாங்க, அப்படியே போய் கண்ணத்துல லேசா தட்டிட்டு வருவாங்க, அந்த கேட்டுக்கிறீங்க. ஆனா நீங்க வந்து டபுள் ட்ராக் போட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. சூர்யா ஃபேன் கமல் ஃபேன் ரெண்டுமே இல்லைன்னு
அப்பயே தெரிஞ்சிச்சு, இப்ப வந்து வெளிப்படையா தெரியுது. பாய். பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு நான் வரமாட்டேன், நாளான்னைக்கு பார்க்கலாம். பை பை, தேங்க்ஸ் ஆல். அவர் போயிட்டாரு பரணி ப்ரோ, க்ளோஸ் பண்ணுங்க. சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இப்போ ஊருக்கு போகிறேன், கேரளா போகிறேன், அதனால தான். பை பை.